ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்தய நித்யசேவா ஹேமாவிலாசய பராங்குச பாதபக்தம் காமாதிதோஷ அனமாத்மபதாஸ்திதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாயி மூர்தனா. இந்த ஸ்லோகமானது யதிராஜ விம்சதி என்று சொல்லக்கூடிய மணவாள மாமுனி அனுகிரகித்த ஆச்சரியமான 20 ஸ்லோகங்கள் கொண்டிருக்கூடிய முதல் ஸ்லோகம் இது. யார் ஒருத்தருடைய திருவடியை அசஞ்சலமான பக்தியோடு பற்றினோம் என்றால் அந்த திருவடியுடைய பலத்தாலே காமம் என்ன, குரோதம் என்ன, மதம் என்ன, மாச்சரியம் என்ன முதலான 6 தீமைகளை ஒழித்து பெருமாளுடைய திருவடிகளை நமக்கு காட்டி கொடுத்து அதை சேர்வதற்குண்டான ஆச்சரியமான அனுகிரகத்தையும் கொடுத்து முக்தியையும் அடைவிக்கிறாரோ அந்த ராமானுஜருடைய திருவடிகளை பற்றுகிறேன். அப்ப நம்மாழ்வார திருவடிகளாகவே போற்றப்படுபவர் சுவாமி ராமானுஜர். மாறன் அடிபணிந்தவன் கல்லார் பொழில் தன்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொல்லா மனிதரை நீங்கி குறையல் பிரானடிக்கு வில்லாதன். குறையல் பிரான் என்று சொல்லக்கூடிய சுவாமி திருவங்கையாழ்வார் திருவடிகளே மாறாத அன்பு படைத்தவர். இன்றைக்கும் அர்ச்சா விக்கிரகமாக இருக்கக்கூடிய திருவங்கையாழ்வார் திருவடியின் கீழே சுவாமி எம்பெருமானாருடைய அந்த அர்ச்சா விக்கிரகம் அங்கே பொறிக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம செவிக்கலாம். அப்படி இருக்க செய்து ஆழ்வார்கள் சொன்ன மதம் என்னவோ அந்த மதத்தையே திருவுள்ளம் கொண்டார் சுவாமி ராமானுஜர். அதே போல பழங்காலத்திலேயே ரிஷிகள் என்ன அர்த்தத்தை சொன்னார்களோ அந்த அர்த்தத்தையே தன்னுடைய திருவுள்ளத்தை கொண்டு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் என்ன, அவர்களுடைய கோட்பாடுகள் என்ன, ரிஷிகளுடைய வாக்கியங்கள் என்ன. ரிஷிகளுடைய வாக்கியம்னா வேதாந்தம் என்ன சொல்லித்தோ அந்த வாக்கியம் தான் ரிஷிகளுடைய வாக்கியங்கள். அந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நன்கு நிலைநிறுத்தினார். ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுமா போலே ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி பால் ஊட்டுவாளோ அதை போல நமக்கு பால் ஊட்டினார் சுவாமி ராமானுஜர். சம்பிரதாயம் என்கிற பால், விசிஷ்டாத்வைதம் என்கிற பால், அந்த பாலை குடிக்கத்தான் நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாம் வளர வேண்டும் என்றால் அந்த ராமானுஜர் என்கிற பால், அந்த பாலை கொடுத்துதான் வளர வேண்டும். அதே போல ராமானுஜருடைய உபதேசங்களை கேட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய நாம் குழந்தைகள் ராமானுஜ சம்பந்திகள் வளரணும் என்கிற அந்த வளர்ச்சி நன்றாக இருக்கணும் என்பதற்காகத்தான் ராமானுஜருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள், அதாவது ராமானுஜர் காலத்துக்கு பிற்பட்டவர்கள் மணவாள மாமுனி பரியந்தம், அதன் பிறகு வரக்கூடிய துளசிம்மபுரம் தொடையாச்சார் சுவாமி என்ன, அவருடைய சந்ததிகள் என்ன, இதெல்லாம் கொண்டு வந்து பலரும் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருந்தார்கள் அல்லவா. இந்த சித்தாந்தம் இது எல்லாம் வேதாந்தத்தின் கருத்தோடு ஒத்து போறது அப்படின்னா இவ இட்டுக்கட்டல. வேதாந்தம் என்ன சொல்லித்தோ அதையத்தான் தெரிந்து கொள்றார். அப்படி ஆச்சரியமாக நிர்ணயம் பண்ணினார்கள் சுவாமி ராமானுஜர். அவர் நிர்ணயம் பண்ணினதை மேற்கொண்டு பின்புள்ள ஆச்சாரியர்கள் அதை இன்னும் மெருகூட்டுமா போலே அதற்கு நன்னாக உபதேசம் பண்ணார். அதை கிரந்தமாக எழுதி வைத்தார்கள். அதிலே முக்கியமாக பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்கிற வியாக்கியானத்தை அனுகிரகித்தார் சுவாமி ராமானுஜர். அது அனுகிரகித்த உடனே இங்கிருந்து காஷ்மீரம் ஸ்ரீபண்டாரத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்று அங்க சாரதாம்பாள் அவளிடத்தை கொடுத்து அவளும் அதை வாங்கி படித்து வேதவியாசனுடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளத்தைப்படி இது
ரொம்ப நன்றாக அமைந்திருக்கிறது, அந்த திருவுள்ளம் உகந்திருக்கு என்று இந்த வியாக்கியானம் எடுத்து தன்னுடைய சிறுமேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் என்கிற பெயரையே சூட்டினவள் யாரு? சாரதாம்பாள் தான். அதான் சரஸ்வதி தேவி, அவள் தான் பண்ணினாள். அப்ப ஓர் கிரந்தத்துக்கு இத்தனை வைபவங்கள் உண்டு. நம் சம்பிரதாயத்திலே நம்முடைய சாமர்த்தியத்தை காட்டி கிரந்தத்தை எழுவது சரியா என்றால் சரி கிடையாது. எனக்கு சில சில சாமர்த்தியங்கள் உண்டு, கொண்ட பாண்டித்யம் உண்டு. சம்ஸ்கிருதத்திலம் என்ன, திராவிடம் என்ன, இந்த பாண்டித்யத்தை வைத்துக்கொண்டு வேதங்களை என்னுடைய பக்கம் இழுத்துக்கொண்டு அதுக்கு தான் பண்ணலாமானா பண்ண முடியாது. அப்ப என்னன்னா, அந்த நூல் எந்த நூல்? வேதவியாசர் அனுகிரகித்த நூல் பிரம்மசூத்திரம். அந்த நூலுக்குண்டான ஆத்தர் யார் எழுதியிருக்காளோ அந்த நூலுக்கு எழுதினவருடைய திருவுள்ளம் உகப்பணும். அந்த திருவுள்ளத்தின்படி பண்ணணுமே தவிர அதை விட்டு எனக்கு நல்லா சாமர்த்தியம் இருக்கு, நான் பாண்டித்யம் நிறைய இருக்கிறபடியாலே என்னுடைய விருப்பத்துக்கு தானா அந்த நூலுடைய கிரந்தத்தை தன்வசப்படி இழுக்கப்படாது. நம்முடைய பூர்வாச்சாரர்கள் பண்ணாத வேலை அதுதான், பண்ணவே மாட்டார்கள். ராமானுஜர் இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா மூலகர்த்தா யாரோ அந்த மூலகர்த்தாவின் திருவுள்ளம் என்னமோ அதை சரியாக பிரதிபலிக்கக்கூடியவர் தான் சுவாமி ராமானுஜர். ராமானுஜருக்குண்டான பெருமையே இதுதான். அந்த மூல கிரந்தம் என்ன சொல்லிட்டு, அதனால்தான் வால்மீகி என்ன சொன்னாரோ, வியாசர் என்ன சொன்னாரோ அதை மாற்றி இரண்டாவது கருத்தே வராது இவருக்கு. ஏன் வராதுன்னா அதை அப்படியே எடுத்துட்டா. ஆழ்வாருடைய திருவுள்ளமும் அதே தான். ஆழ்வார் திருவடியாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருவுள்ளம் அதேதான். அதனால யாருக்கு வியாக்கியானம் பண்ண வருகிறாரோ அதிலிருந்து சற்றும் மாறமாட்டார்கள். ஏன்னா வியாசரை காட்டிலும் வேதாந்தத்துக்கு யார் அர்த்தம் சொல்ல போறார்? ஏன்னா வியாச பகவான் பகவத் அவதாரம். வியாசம் நாராயணம் வித்தின்னு சொல்றது. வியாசம் நாராயணம் வித்தின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப வேதாந்தம் என்பது ஸ்ரீமன் நாராயணுடைய திருவுள்ளம் தான். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே அப்படி இருக்கச்சே அந்த வியாசனை நாராயணம் வித்தின்னு சொன்னபடியாலே ஸ்ரீமன் நாராயண் திருவுள்ளம் தான் வேதாந்தம். அந்த வேதாந்த உள்ளத்தை சரிவர சொன்னவர் சுவாமி வேதவியாசர். அந்த வேதவியாசருடைய திருவுள்ளத்தை சரிவர சொன்னவர் யாரு? பகவத் ராமானுஜர். அப்படி இருக்க செய்து அந்த ராமானுஜன் சித்தாந்தத்தை கற்பது என்பது மிகவும் எளிது, ரொம்ப சுலபம். ஏன்னா பிரத்யட்சத்தை உண்மை என்று ஒத்துக்கொண்டு அழகான சுலபமான சம்பிரதாயம். பிரத்யட்சத்தை சில சம்பிரதாயங்கள்லாம் உண்மைன்னு ஒத்துக்கல. நம் சம்பிரதாயத்துல பிரத்யட்சத்தை உண்மைன்னு ஒத்துக்கிறார். எத்தனையோ பேரை பார்க்கும்போது இவர்கள்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படி உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிரத்யட்சத்தை இல்லை, பிரத்யட்சத்துக்கு எதிராக வேதமே பேசாது. பிரத்யட்சத்தை இல்லை ஆக்க முடியாது. ஆனா சில சில சம்பிரதாயங்கள் பிரத்யட்சத்தை இல்லைன்னு சொல்றது, இல்லை என்று சொல்ல முடியாது. அல்லது இப்ப இருக்கும் நாளை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கும் என்ன பாருங்க, நீங்க இதெல்லாம் சொல்லிட்டே வரேன். சொல்லிட்டு வர்றதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதங்கள். பிரத்யட்சம் இல்லை என்று சொல்ல முடியாதுன்னு ஒரு மதம், இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் இருக்கு. இல்ல இல்ல சுவாமி, பிரத்யட்சம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இருக்கும், இல்லை இன்று இருக்கு நாளை இல்லை, இந்த மாதிரி ஒரு மதம். இன்னொரு மது இது இருக்கு ஆனா இது இருந்தாலும் கிரகிக்கக்கூடிய ஞானமே வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம். அது மட்டுமல்ல, இது மேலும் இது யாரும் இல்லை ஆனா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம். இத்தனை மதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள். அதனால பிரத்யட்சத்துக்கு விரோதமா சுவாமி ஒரு நாளும் பேச மாட்டார், சாஸ்திரம் பேசாது. ஆனா பிரமாணங்கள்ல பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று 3 பிரமாணங்கள் எடுத்துப்பிடணும். இதுல அப்படியே நேற்றுக்கே சொன்னேன், 8 பிரமாணங்களை பிரதானமா எடுத்திருக்கான்னு சொன்னேன். அது 8 பிரமாணங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். ஆனா அதை விவரிக்க போறதில்லை. அது எப்ப நமக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அந்த கட்டம் வரைச்சே விவரிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா போயிட்டுனா ரொம்ப நாழி ஆகிடும். இப்ப பிரத்யக்ஷம் என்பது ஒரு பிரமாணம். 8 பிரமாணம் சாமானிய நம்முடைய சம்பிரதாயத்துப்படி 3 பிரமாணங்கள் பிரமாணம், மற்றதெல்லாம் பிரமாணம் கிடையாது.
ஆனா மத்த 8ம் அந்த 3க்குள்ளே அடக்கம்னு சொல்லுவா. அப்படின்னா பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், இந்த 3 பிரமாணங்கள் தான் பிரதானமான பிரமாணங்கள். வேற எதுவும் பிரமாணமே கிடையாது. ஆனா 8 பிரமாணம் சொன்னேலே சுவாமி என்னன்னா, பிரத்யக்ஷம் 1, 2வது சப்தம், 3வது அனுமானம், 4வது அர்த்தாபத்தி, 5வது உபமானம், 6வது அனுபலப்தி, 7வது சம்பவம் அல்லது உபலப்தி. சம்பவம்னு சொல்லலாம், உபலப்தின்னு சொல்லலாம். அதாவது உபலப்தின்னு சொல்லலாம். அடுத்து 8வது ஐத்திக்ஷம். என்னைக்கோ நடந்தது இல்லையா, என்னைக்கோ நடந்த ஐத்தியக்கத்தையே ஒரு பிரமாணமா எடுத்துக்கிறார் இந்த பிரமாணங்கள். இந்த 8ம் பிரமாணமாக கொண்டுள்ளார்கள். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் 3 தான் பிரமாணமாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதாவது பிரத்யக்ஷம், சப்தம், அனுமானம். இந்த 3 பிரமாணங்களுக்குள்ள மற்ற 5 பிரமாணங்களும் அடக்கம். மற்ற 5 பிரமாணங்களும் அடக்கம். இதுல எந்தெந்த மதத்தவர்கள் எந்தெந்த பிரமாணத்தை பிரதானமா எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றேன். அதாவது பாக்கிய மதர்கள், குதிர்ச்சி மதங்கள்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். 11 பாக்கிய மதங்கள், 6 குதிர்ச்சி மதங்கள். பாக்கிய மதங்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள் பாக்கிய மதங்கள் வேறு. சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு தப்பான அர்த்தத்தை கொடுப்பவர்கள் குதிர்ச்சி மதங்கள்னு வேறு. அவளும் இந்த பிரமாணங்களை ஒத்துன்னு இருக்கா. சில பேர் 8 ஒத்துக்கிறா, சில பேர் 5 ஒத்துக்கிறா, சில பேர் 2 ஒத்துக்கிறா, சில பேர் 4 ஒத்துக்கிறா. அந்த மாதிரி உண்டு. ஆனா இப்ப நீ சொல்றச்சு நீங்க ஒன்றும் குழப்ப வேண்டாம். என்னன்னு பொதுப்படியா சொல்றேன். பின்னாடி வரச்சே இந்த பின்னாடினா பின்னாடி இப்ப பின்னாடி வரப்போறது. அங்க வரும்போது ஓ இந்தந்த மதங்கள் இந்தந்த பிரமாணத்தை எடுத்துருக்கு அன்னைக்கு சொன்னோமே, இதை ஞாபகம் வச்சுட்டா அதோட கனெக்ட் பண்ணியாச்சுன்னா நன்னா புரியும். இப்ப பார்க்கணும். இப்ப சாருவாக மதம்னு ஒரு மதம், லோகாயத்த மதம். அந்த லோகாயத்தம்னா பிரத்யக்ஷத்தை மட்டும்தான் பிரமாணம் எடுத்துட்டு இருக்கான். சப்தமும் பிரமாணம் கிடையாது, அனுமானமும் பிரமாணம் கிடையாது. சாருவாக மதம்னா என்ன தெரியுமா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். நன்னா சாப்பிடு, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். கடன் வாங்கிக்கோ, நெய்யா வாங்கி சாப்பிடு, கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம், கொடுக்கலன்னா பாவம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அடுத்த பிறவியே கிடையாது. இதோட சரி, இதோட சரி. இதுக்கு முன்பிறவியும் கிடையாது, பின்பிறவியும் கிடையாது. கிடையாதுன்னா அவளுக்கு தெரியல. பிரத்யக்ஷம் நேரா பாக்குறணும். அவன் என்ன தேகமே ஆத்மா நினைச்சுட்டு இருக்கான். இந்த சரீரம் தான் ஆத்மா. இதான் சாருவாக மதம். அவன் பிரத்யக்ஷத்தை மட்டும்தான் ஒத்துட்டு இருக்கானே தவிர மற்றதை ஒத்துக்கல. இது முதல் நிலை. 2வது வைசேஷிக மதம், பௌத்தர்கள். இதெல்லாம் யாருன்னு பின்னாடி சொல்றேன். வைசேஷிக பௌத்தர்கள். பௌத்தர்னா பௌத்த மதம். அவன் என்ன பண்றா, அனுமானத்தை ஒத்துக்கிறா, பிரத்யக்ஷத்தையும் பிரமாணமும் ஒத்துக்கிறா, சப்தத்தை ஒத்துக்கல. அப்பனா வைசேஷிக மதமும் பௌத்த மதமும் சப்தமாக இருக்கக்கூடிய வேதத்தை ஒத்துக்கொள்ளாமல் அனுமானத்தையும் பிரத்யக்ஷத்தையும் ஒத்துக்கிறா. இது 2வது. 3வது சாங்கிய மதனாம் கபில மதம். தேவபூதி தான் அவருடைய தாயார். அந்த தேவபூதிக்கே உபதேசம் பண்ணார் சாங்கி. கபிலர் யார் தெரியுமா? பகவான் தான் கபிலாவதாரம் பண்ணார். அந்த கபிலர், அந்த கபில மதமான சாங்கிய மதம் சப்தத்தையும் சப்தத்தை ஒத்துக்கிறது, வேதத்தை ஒத்துக்கிறது. ஆனா அந்த வேதமே 2ஆ பிரிக்கிறா. எப்படி இருக்கிறன்னா, ஆகமா ஒரு வேதம், சாஸ்திரமா ஒரு வேதம். இது 2ஆ பிரிச்சு இதில் இவர்கள் சப்தத்தால் உண்டான ஆகமத்தையும் பிரத்யக்ஷம், அனுமானம் இந்த 3ஐயும் ஒத்துக்கிறார். என்ன பாருங்க, சப்தத்தால் உண்டான ஒரு ஆகமம், இந்த சப்தத்தை 2ஆ பிரிக்கிறார், ஆகமம் சாஸ்திரம்னு. ஆனா அந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே ஆகமத்தை ஒத்துக்கிறா, பிரத்யக்ஷத்தை ஒத்துக்கிறா, அனுமானத்தை ஒத்துக்கிறா. இந்த 3ஐயும் ஒத்துக்கிறா சாங்கிய மதம். 4வது பிரபாகரன் மதம். பிரபாகரன் மதம் என்பது இது அர்த்தாபத்தின்னு பேரு. அர்த்தாபத்தின்னு என்னன்னு பின்னாடி சொல்றேன். அர்த்தாபத்தி, அதுக்கப்புறம் பிரத்யக்ஷம், அதுக்கப்புறம் அனுமானம், அதுக்கப்புறம் சப்தம். இந்த 4ஐயும் பிரமாணமா ஒத்துக்கிறா. இந்த பிரபாகர மதம் என்ன மதம்னா, இவர் வேதத்தை ஒத்துக்கொண்ட மதம். ஆனா குதிர்ச்சி மதம். வேதத்தை ஒத்துக்கொண்ட யாரெல்லாம் சப்தத்தை ஒத்துண்டிருக்காளோ அவெல்லாம் வேதத்தை ஒத்துண்ட மதம்னா பேரு. ஆனா வேதத்தை ஒத்துன்னு குதிர்ச்சின்னா வேதத்துக்கு தப்பான அர்த்தம் கொடுக்கிறவான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 5வது நையாயிக மதம்.
நையாயிக்க மதம் என்பது பிரத்யக்ஷத்தை ஒத்துண்டிருக்கா, அனுமானம் ஒத்துண்டிருக்கா, சப்தம் ஒத்துண்டிருக்கா, உபமானம் ஒத்துண்டிருக்கா, இவற்றை பிரமாணமாக கொண்டவர்கள் நையாயிக்க மதம். நையாயிகன்னா தார்க்கிகர்கள்னு பேரு. அப்புறம் என்ன, அந்த தார்க்கிகவாதமே நிறைய உண்டு, பின்னாடி வச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் இது இந்த 5வது. அதுக்கப்புறம் பாட்ட மதத்தவர்கள். பாட்ட மதத்தவர்கள்னா இவாலும் சப்த உத்தத்தை ஒத்துருக்கா. இவாலும் நம்ம நித்தியம் சேவிக்கிறோமோ, சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம்னு, இதெல்லாம் குதிர்ச்சி மதம்னு பேரு. இவெல்லாம் வேதத்தை ஒத்துண்டுவா, வேதத்தை ஒத்துண்டு தப்பான அர்த்தம் சொல்லுவா. அதுல பாட்ட மதம். பாட்ட மதம்னா அர்த்தாபத்தி, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம் இவற்றை பிரமாணமாக கொண்டுள்ள பாட்ட மதத்தவர்கள். அது மாதிரி வைதிகர்கள். வைதிகர்கள் என்ன பண்ணா, அவன் சப்தத்தை விட்டுங்க, வைதிகர்னு வந்து சப்தத்தை விட்டுன்னு ஆகணும். அர்த்தாபத்தி, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம், அபாவம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கா. பாவம், அபாவம். அபாவம்னா இல்லாத தன்மை. இவத்தெல்லாம் பிரமாணமா கொண்டிருக்கா. இது 7வது வைதிகர்கள். 8வது பௌராணிகர்கள். பௌராணிகர்னா யார் சுவாமி? புராணத்தை நம்புறவா, புராணத்தை அடிப்படையா பண்ணுவா. அந்த பௌராணிகர்கள் என்ன பண்றான்னா அர்த்தாபத்தி, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம், அபாவம், சம்பவம். சம்பவம்னு சொன்னா உபலப்தின்னு சொல்லணும். உபலப்தி, ஐத்திக்கம் இவற்றை பிரமாணமா கொண்டுள்ளா. இந்த 8 நிலை, 8 பிரமாணங்கள். என்னென்ன 8 பிரமாணங்கள்? பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுபலப்தி, சம்பவம் அல்லது உபலப்தி, ஐத்திக்கம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான பிரமாணங்கள். ஆனா நம் சம்பிரதாயப்படி, சாஸ்திரத்தின்படி 8 விதமான சம்பிரதாயங்கள் கிடையாது, 8 விதமான பிரமாணங்கள் கிடையாது. 3 பிரமாணங்களை பிரதானம். அப்ப மீதி இருக்கிறதுனா அந்த 3க்குள்ளே அடக்கம்னு சொல்ல போறா. அது வந்து யதீந்திர மத தீபிகால அது பூர்ணமா எடுக்கல. அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுல எடுக்காத சில விஷயத்தை எடுக்காதுன்னு நான் வேற இதுல இருக்கு. அதுல அடியும் தெரிஞ்சுட்டு சொல்றேன்னு சொல்ல, வேற இதுல இருந்து அடி எடுத்திருக்கேன். இது எங்க எடுத்திருக்கான்னா அதையும் சொல்லிடுறேன். ஸ்ரீரங்கராஜஸ்தவம், பூர்வ சதகம், உத்தர சதகம்னு இருக்கு. அதுல பூர்வ சதகம் வேறு, உத்தர சதகம் வேறு. அதுல இருந்து பராசர பற்ற பண்ணதுல இருந்து இது எடுத்திருக்காது. வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம் இருக்கா, அதுல இருந்து அடிங்க எடுத்திருக்கேன். இருக்கட்டும், பெரிய வியாக்கியானம். அது வந்து லகு ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லுவா. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை லகு ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லுவா. இருக்கட்டும், இப்ப இது வரைக்கும் ஆயிடுத்து. அதற்கு மேல நம்ம கடந்த காலட்சேபத்துல என்ன பார்த்தோம்னா, பிரத்யக்ஷம் என்பது எப்படி எப்படி இருக்கு? பிரத்யக்ஷம் அதாவது சப்தத்தில் நேரே பிரத்யக்ஷம் என்பது கிடையாது. சப்தம்னா நாம் என்ன நினைக்கிறோம்? வேதம் தான் சப்தம். சப்த பிரமாணம், சப்த பிரமாணம் சொன்னால வேதம் நல்லா புரிஞ்சுக்குவோம். அப்ப சப்தம் அது பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்ன்றா இல்லையா? அனுமானம் தெரியறது, பிரத்யக்ஷம் தெரியுது, கண்ணால பார்க்கறது பிரத்யக்ஷம். அது அனுமானம் என்ன தெரியுது? அனுமானிக்கிறோம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாமே, இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்றோம், அது அனுமானிக்கிறோம், அதுவும் பிரமாணம் தெரியறது. சப்தம்னா என்ன சுவாமி? நான் பேசுறதுன்னா சாஸ்திரம் தான் சப்தம். அந்த சாஸ்திர சப்தம் தான் பிரமாணம் எடுத்திருக்காரு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுன்னா, சப்தத்துல நேரே பிரத்யக்ஷம் கிடையாது. சாஸ்திர சப்தத்துல பிரத்யக்ஷம் இருக்கா? கிடையவே கிடையாது. அனுமானத்திலையும் நேரே பிரத்யக்ஷம் என்பது கிடையாது. பிரத்யக்ஷத்தில் மட்டும்தான் நேரே என்பது உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோ. பிரத்யக்ஷத்தில் ஒன்றுதான் நேரே என்பது உண்டு. மற்ற ரெண்டிலும், சப்தத்தில் ஆகட்டும், அனுமானத்திலாகட்டும், ரெண்டும் கிடையாது. மேலும் பிரத்யக்ஷம் எந்த பிரமாணத்துக்கு, பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு 5 இந்திரியங்கள் தேவைப்படுறது. இந்த 5 இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, செவி இருக்கு இல்லையா? அப்படிங்கிற இந்த 5 இந்திரியங்கள் இருந்தான் பிரத்யக்ஷ பிரமாணமா வேலை செய்யும். நல்லா பாருங்க. இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. என்னுடைய கண்ணுல கண்புரை நோய் வந்துட்டு வச்சுக்கோ. சில பேர் மெட்ராஸ் ஐன்னு சொல்றா பாருங்க. அந்த நோய் வந்துட்டுனா அந்த பார்க்கும்போது சுமாரா தெரியும். அப்ப அது மாட்டி சொல்லிடுவேனே, சுவாமி வெள்ளையா இருக்கக்கூடிய சங்கத்தை மஞ்சள்னு சொல்லுவேன், இல்ல வேற ஏதோ வர்ணத்தை சொல்லிடணும், மாற்றி சொல்லணும். அப்ப நானே நேரா பார்த்தா தான் வஸ்துவை மாற்றி தெரிஞ்சு கொண்டு இல்லையா? நேரா தான் பார்த்திருக்கேன், நானே தான் பார்த்திருக்கேன், நானே தான் பார்த்தேன். வஸ்துவை வந்து தப்பா சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேனோ? நேரா பார்த்ததாக இருந்தாலும் வஸ்துவை மாற்றி கிரகித்தால் அது பிரயோஜனமே இல்லை. அதான் அதனால்தான்
அதனாலதான் என்ன சொல்ற, பிரமாண்டா, அதாவது நேரே பார்த்து தெரிஞ்சு கொண்டாலும் இந்திரியங்கள் நல்லதாக இருந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். நேற்றுக்கு அதை பார்த்துக்கோம், உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்ல, அதற்கு விவகாரம் இருக்கணும். அப்பதான் பிரத்யக்ஷம் பூர்த்தியாகும், பிரயோஜனப்படும். இப்பதான் பிரத்யக்ஷம் பிரமாணம். இப்ப பிரத்யக்ஷம் என்பது 2 வகை. நேற்றுக்கு இது பார்க்கல. பிரத்யக்ஷம் என்பது 2 வகை. அப்படி நித்தியமே இதே வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், இங்கேதான் ஞாபகம் இருக்கணும். கொஞ்சம் சிரமம் தான் எத்தீந்திரவாத தீபிகா. நேற்று கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் டெலிஃபோன் பண்ணா, சிரமமா தான் சுவாமி இருக்குன்னா. ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது இது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு பரீட்சை மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த நாள் வச்சா அந்த பரீட்சைக்கு தேறிடுவோம், அடுத்த நாள் வச்சா அந்த பரீட்சையில தேறிடுவோம். புஸ்தகம் முடியச்சு அநேகமா எல்லா பரீட்சையிலும் தேறிடுவோம். தேரலன்னாலும் கஷ்டம் இல்லை, 50% தெரியும், 60% தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றது தன்னடியே வந்துடும், ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இப்ப பிரத்யக்ஷம் 2 வகை. இதுதான் ராமானுஜ சித்தாந்தத்தின் முக்கியமான கொள்கை. இது பிரத்யக்ஷம் 2 வகை. நிர்விகல்ப பிரத்யக்ஷம், சவிகல்ப பிரத்யக்ஷம்னு 2 உண்டு. நிர்விகல்ப பிரத்யக்ஷம், சவிகல்பக பிரத்யக்ஷம் 2 உண்டு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தையெல்லாம் வாயிலே நுழையிலேயே சுவாமி, இது ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஒன்றும் கொண்டாடு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது தான் அது. சப்தத்தை பார்த்தா மறந்து போயிடுறோம். நிர்விகல்ப பிரத்யக்ஷம், சவிகல்பக பிரத்யக்ஷம் இருக்கு. இப்ப ராத்திரி வேலை உபன்யாசம் தான், சுவாமி சீக்கிரமா கிளம்பணும், அதனால சீக்கிரமா முடிக்கணுமே, வேகமா சொல்லிட்டா புரியாம போயிடுமோ, நமக்காக என்பதனால் மெதுவா சொல்றோம் இல்லையா. அப்ப ராத்திரி வேற யாரா உள்ள வந்தா ரொம்ப வெளிச்சல் வச்சுக்க, நமக்கு தெரியாதுன்னு. யாரோ உள்ள வந்துருக்கா, கதவை திறந்து உள்ள வரச்சு தெரியல, கொஞ்சம் இருட்டா இருக்கச்சு சுமாரா தெரிஞ்சு உடனே அப்ப யாருன்னு தெரியல. அந்த சுவாமி கிட்டக்க வந்த உடனே, ஓ இந்த சுவாமியா சுவாமி அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல்ல நமக்கு சரியா தெரியல, அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சிருமா, சரி சுவாமி நேற்று காணமே இன்று வந்தாரு என்று பிறகுதான் தோன்றது. அப்ப அவர் வரும்போது அவரை முதல்ல பார்க்கிறேன் இல்லையா, அது பிரதம கிரகணம்னு பேரு. பிரதம கிரகணம். கிரகணம்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இல்ல, என்னன்னு பின்னாடி சொல்றேன். இதுக்கு பிரதம கிரகணம், முதல்ல பார்க்கறேன்னா அதுக்கு பிரதம கிரகணம்னு பேரு. அடுத்து பார்த்து அவரே வந்து உட்கார்ந்துட்டாரணும், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரை இன்னாரும் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு துவிதீய கிரகணம்னு பேரு. 2வது, அதுக்கு துவிதீயனா 2வது, பிரதமன்னா முதல்ல பார்க்கறதுக்கு பிரதமம்னு பேரு. நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம திதிகள்லாம் சொல்றோம், பிரதமை, துவிதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு வருமானோ, அதேதான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்ப பிரதம கிரகணம்னா முதல் பார்வை, துவிதீய கிரகணம்னா 2வது பார்வை. இப்ப என்ன பேச்சுன்னா, பிரதம கிரகணம் நிர்விகல்பகமாக பிரத்யக்ஷமாக இருக்கணும், நிர்விகல்பக பிரத்யக்ஷமாக இருக்கணும். துவிதீய கிரகணம் சவிகல்பமாக இருக்கும். அது நிர்விகல்பமாக இருக்கும் என்றால் யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியவில்லை, யாருன்னு எனக்கு தெரியும். அங்கிருந்து இருட்டில் வந்துட்டு இருக்காரு ஒரு சுவாமி, ஆனா ஒரு சுவாமி வராருன்னு தெரியுது, அந்த சுவாமி யாரு இன்னாரும் தெரியறது, என்ன யாருன்னு தெரியல. அப்படி கச்ச அதற்குன்னு அடையாளமே தெரியலன்னு அர்த்தம் இல்லை. மனுஷன் வரான்னு தெரியறது, ஆனால் யார் வரான்னு தெரியல. ஏன் இதை அழித்து சொல்றேன்னா, இதுல மற்ற மதத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. என்னன்னு சொல்லிடுறேன், தெரியல. இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம், ஓ இவர் தான் சுவாமி, நேற்றுக்கு வரல இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அப்ப முதல்ல கிரகிக்கும் போது நிர்விகல்பம், பிறகு கிரகிக்கும் போது சவிகல்பம். விகல்பம்னா அதற்குரிய முழு விசேஷணங்களோடே இல்லை, அதற்குரிய முழு விசேஷணங்களோடு இல்லை, அப்படி இருக்கு இல்லையா. இதைத்தான் பிரத்யக்ஷத்தில் 2 வகை சொல்றார். நிர்விகல்பம் என்றால் பிரதம பிண்ட கிரகணம், முதல்ல பார்த்த விஷயம் நிர்விகல்பம். அப்படின்னா ஒரு பிண்டமாய் போலத்தான் எனக்கு தெரியறது, ஒரு மனுஷனாலும் தெரியறது, அவ்வளவுதான், யாரும் தெரியல. அதுல தெளிவு இருக்கானா தெளிவு ஏற்படல. பிரியத்துக்காக சொல்றேன், எக்ஸாம்பிளோட சொல்றேன்.
இந்த மாதிரி நிதானமா சொன்னதான் ஒவ்வொன்றும் நல்லா புரியும். ஆனா ரொம்ப நாள் பரவாயில்ல. இப்ப 2 விஞ்ஞானிகள் போனார்கள், சோதனை சாவடிக்கு போயிருக்கா. சயின்ஸ் பண்ணிட்டு அப்ப வந்து ரிசர்ச் பண்றதுக்காக போயிட்டா குடுவையில் எடுத்து எதோ பண்ணிட்டே இருக்கா. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஞ்ஞானி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரு சட்டுன்னு புரியுது. ஆனா அவருக்கு கீழே உணர்த்து வேலை செய்கிறாரு, பால வைக்கிறான தொழிலாளி, அவருக்கு அசிஸ்டன்ட் வச்சுக்கோ, அவருக்கு அவ்வளவுதான் புரியல. அப்புறம் அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புரியுது. இவருக்கு முன்னாடியே புரிஞ்சுடுறது, இன்னொருத்தருக்கு கொஞ்ச நாள் புரிஞ்சது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவனுடைய ஞானத்தை பொறுத்து பிரதம பிண்ட கிரகணம் இப்ப ஏற்படலாம், துதிய பிண்ட கிரகணம் அப்ப ஏற்படலாம். இவருக்கு துதிய பிண்ட கிரகணம் ஏற்படும் போது கூட அடுத்தவருக்கு பிரதம பிண்ட கிரகணமாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒண்ணு வேண்டாம், நீங்க காலட்சேபம் கேட்கிற இல்லைன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சில பேருக்கு கேட்டுட்டு இருக்கும் போதே சட்டுன்னு புரிஞ்சிடும். சில பேர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுமாரா புரியும். சில பேர் காலட்சேபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னமோ கேட்டோம் சுவாமி, கொஞ்சம் அவ்வளவுதான் ஏறல அப்படின்றா. அப்ப அவள்கிட்ட ஞானம் இல்லையேன்னு அர்த்தமானா? அந்த அர்த்தம் இல்லை. அப்படின்னா முதல்ல ஏத்துக்கொண்ட தன்மை சுமாரா எடுத்துட்டு இருக்கு, அடுத்து கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு இருக்கு, அடுத்து இன்னும் அதிகமா எடுத்துட்டு இருக்கு. சில பேருக்கு முதல்ல ஏத்துக்கும் போதே அதிகமா எடுத்துக்கிறார். சில பேருக்கு காலட்சேபம் சொல்லும், அப்படி யாரையும் குத்தம் சொல்றதுக்காக சொல்லல, சொல்லும் போதே சட்டுன்னு பிடிச்சிருவா, சட்டுன்னு பிடிச்சிக்கிறா பாருங்க. பிடிச்சிக்கிறா, ஐஸ்காந்த மாதிரி பிடிச்சிக்கிறா சொல்றா பாருங்க, பிடிச்சிக்கிறா. ஆனா இன்ன பேருக்கு மூணாவது தான் புரியும். ஏன்னா அது அவரவர்களுடைய வித்தியாசம், அவரவர்களுடைய வித்தியாசத்தால் அது ஏற்படுறது. நல்லா புரிஞ்சுங்க. அதனால்தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது, எந்த தப்பு கிடையாது. சில பேருக்கு 4 நாள் கழிச்சு புரியும், சில பேருக்கு இப்பவே புரியாது, சில பேருக்கு 10 நாள் கழிச்சு புரியாது. ஒரு தப்பும் கிடையாது. நல்லா புரியுங்க. அதனால எந்த தப்பும் கிடையாது, அவரவருக்கு அது இருக்கக்கூடிய நிலை. ஆனா மூணாவதுலயே தெரிஞ்சுட்டா இல்லையா? அப்ப பிரதம பிருந்த கிரகணத்தில் மற்ற அடையாளங்களோடு வேறுபாடுகளோடு கிரகிக்க மாட்டோம். இதுதான் தெரிகிறது. முதல்ல பார்க்கச்சேயே வாசல் இருந்து உள்ள வராரோ அந்த சுவாமி, அப்பயே எல்லா அடையாளத்தோட கிரகிக்கிறோமா? கிரகிக்கிறது கிடையாது. ஆனா 2வது பார்க்கச்சே வேறுபாடுகளோடு கிரகிக்கிறோம். ஓ, இன்னார் இந்த வஸ்திரத்தோடு இருக்கார், இந்த திருமன்காப்பை இருக்கார், இந்த வேட்டு கட்டிட்டு இருக்கார், தட்டாடை கட்டிட்டு இருக்கார், தெரியுதுனோ? ஆக பிரதம பிண்ட கிரகணத்தில் எல்லா வேறுபாடுகளோடு கிரகிக்க மாட்டோம். நல்லா பண்ணிக்கிறோம். பிரதம பிண்டம்னா முதல்ல பார்க்கச்சு, அதான் 2வது பார்க்கச்சு அப்படி இப்படியே சொல்றேன். பிரதமம் துத்தியன்னு சொன்ன, திருத்தியே துத்தியன்னு சொன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி சொன்னாதான் இதுக்கு காலக்ஷேபம்னு வேறு. நான் எல்லாமே கொண்டு வந்து மேடை பேச்சா சொல்லியாச்சுன்னா சில சப்தங்கள்லாம் மேடை பேச்சுல இருக்க சப்தங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாது, அர்த்தம் மாறிடும். இருக்கட்டும், எங்கெங்க மாத்திரம் மாத்திக்கலாம். ஆக பிரதோபண்ட கிரகத்தை எல்லா வேறுபாடோடு கிரகிக்க முடியாது. துதிய பிண்ட கிரகணத்தில் எல்லா வேறுபாடோடு கிரகிப்போம். இதான் ராமானுஜ சித்தாந்தம். இப்ப நமக்கு தெரியுது சுவாமி, முதல்ல பார்க்கச்சே சரியா தெரியல சுவாமி, கிட்டக்க வந்தவனே தெரியாது அப்படின்னு சொல்றோமோ. அப்ப முதல் பார்வை 2வது பரிந்து ரீதியா இதுதான் ராமானுஜ சித்தாந்தம். ஆனா சில சித்தாந்தங்கள் என்ன சொல்றது தெரியுமா? என்ன சொல்றேன்னா, ஒரு வஸ்துவை கிரகிக்கும் போது நிர்விசேஷமாக கிரகிக்கிறதுன்றா. அப்படின்னா அதனுடைய விசேஷனம் இல்லாமல் கிரகிக்கிறாள், கிரகிக்கலை, விசேஷனத்தோடு கிரகிக்கவில்லை. நிர்விசேஷனம், அவளுக்கு விசேஷனத்தோ கிரகிக்கல. அப்படின்னா பிரதம பிண்ட கிரகணத்தில் சவிசேஷன்தான், தித்தீய பிண்ட கிரகணத்தில் சவிசேஷன்தான். என்ன, பிரதம பிண்ட கிரகணத்தையும் விசேஷணங்களோடு தான் கிரகிக்கிறார் ராமானுஜருடைய நிலை. அதே போல தித்தீய பிண்ட கிரகணத்திலும் விசேஷம் தான் கிரகிக்கிறார். இது ராமானுஜருடைய சித்தாந்தம், சாஸ்திர சித்தாந்தம் இது. சரி, அப்ப இப்படி சவிசேஷன்னா எல்லா வேறுபாடும் கிரகிக்கிறான். சரி, அதன் வேறுபாடோடு கிரகிக்கும். ஏன்னா அப்படி வரும்போது மனிதன் வரான்னு தெரியுது இல்லையா? மனிதன் வரான் என்று சொன்ன போது, மனிதன் வரான்னு சொன்ன உடனே பூதமா, பேயா, பிசாசா, பறவையா, பட்சியா, மிருகமா, அதான் நினைக்கிறது இல்லையா? யாரோ மனுஷன் வரா அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏதோ அடையாளம் எனக்கு தெரியுது, 1-2 அடையாளம் எனக்கு தெரிஞ்சது. ஆனா யார் அவர் என்கிற அடையாளம் தான் அந்த அளவுக்கு தெரியல. அதுதான் நிர்விகல்பகத்துக்கும் சவிகல்பத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்பனா குணமும் ஆகாரத்தோடும் கூடியது
பிரதம பிண்ட கிரகணம். குணம் இருக்கு, மனுஷன்னு தெரியறது. ஆகாரம் இருக்கு, அவர் இந்த நீண்டோடு இருக்கான்னு தெரியுது பிரதம. ஆனால் முதலில் நிர்விகல்பம் பார்த்துவிட்டு அந்த வஸ்துவையே, அந்த ஜாதியையே சேர்ந்து வேறு வஸ்துவையே, பிறகு அறிவும் அறிவு. அப்பனா முதல்ல பாக்குறணும், முதல்ல பார்க்கறதுக்கும் பின்னாடி பார்க்கறது ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவருடைய விசேஷம் தெரியுது. முதல்ல வஸ்துவை கிரகிக்கும் அறிவு, அந்த வஸ்துவை கிரகிக்கும் போது அதனுடைய வேறுபாடு போடுதான் கிரகிக்கும். நன்னா புரிஞ்சுக்கோ. மனுஷன் பாடணும், இது மிருகம் இல்ல, இது பறவை இல்ல, இது தூண் இல்ல, இது பேய் அல்ல, பிசாசு அல்ல. அப்பனா வேறுபாடு தெரியுது, வேறுபாடு தான் கிரகிது. ஆனால் அந்த வஸ்துவை இரண்டாவதோட கிரகிக்கும் போது ரொம்ப தெளிவா அது அதற்குரிய அனைத்து அடையாளங்களும் கிரகிக்கிறோம். முதல்ல உள்ள வரா அந்த சுவாமி, யாரோ வரா சுவாமி, யாரோ வரா சுவாமி. ஆனா ஏதோ வருதுன்னு சொல்லல, எவனோ வரான்னு சொல்லல, பயமா இருக்குன்னு சொல்லல, யாரோ வரான்னு தெரியுது. அப்ப யாரும் தெரியல கிட்ட, ஆனா மனுஷன் தெரியுது. கிட்டக்க வந்த உடனே எல்லா அடையாளம் தெரியறதுனோ, அதுதான் சவிகல்பன்னு பேர். இப்ப ரெண்டு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாவே சொல்றேன். ரெண்டு இடத்துலயுமே விசிட்டமாக தான் கிரகிக்க. விசிட்டம்னா சேர்ந்து இருக்கக்கூடிய வேறுபாடுகளோடு தான் கிரகிக்கிறது. அப்ப சவிசேஷமாக தான் கிரகிக்கிறது. அப்படின்னா தர்மி தர்மம், நேற்றுக்கு இது பார்த்தோம். தர்மிய மாத்தினா அதுக்கு ஒரு பேரும் பேரு, தர்மத்தை மாத்தினா அதுக்கு ஒரு பேருன்னு பார்த்தோமோனோ. தர்மியை மாத்துறதுக்கு நேற்றுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன பார்த்தோம் நம்ம? ரெண்டு விதமான விகல்பத்தை பார்த்தோம். வேற சொல்றேன், சரி இருக்கட்டும். தர்மி தர்மம் இரண்டும் பிரிந்து கிரகிக்கவே கிரகிக்காது. தர்மி கிரமம் ரெண்டும் பிரிஞ்சு இருக்குமானா? பிரிஞ்சு இருக்கவே இருக்காது. அப்படி இருக்க அவிசிஷ்டமாகத்தான் கிரகிக்கிறது என்றால் தர்மி தர்மம் பிரிந்து போய் எப்பவுமே பிரியவே பிரியாது. அதாவது ஒருத்தர் இருக்கான்னா அவருக்குடைய தர்மம் பிரியுமான பிரியாது. அப்ப தர்மமும் தர்மியும் பிரியவே பிரியாது. அப்ப விசிஷ்டமா சேர்ந்துதான் இருக்கும். தர்மத்தோடு தர்மி சேர்ந்துதான் இருக்கும். இப்ப ஒரு சுவாமி எப்பொழுதும் கோபம் உடையவர்னா, அந்த சுவாமி எப்பொழுதும் கருணை உடையவர்னா, இப்ப அவரை பார்க்கணும், பார்க்கும்போது கருணையும் தனித்தனியாக கிரகிக்கலாமானா அல்லது கோபத்தை தனியாக கிரகிக்கலாமானா? அந்த மாதிரி கிரகிக்க முடியாது, சேர்த்துதான். சுவாமி இவர் கோபம் உடையவர், கோபத்தை பிரிச்சு நான் பார்க்கிறேன் பாரும், பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இவர் கருணை உடையவர், கருணையை பிரிச்சு பார்க்கிறேன் பார், பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப தர்மம் இல்லாமல் தர்மியை மட்டும் கிரகிக்க முடியாது. தர்மம் இல்லாமல் தர்மியை மட்டும் கிரகிக்க முடியாது. இதுதான் ராமானுஜருடைய முக்கியமான சித்தாந்தம் இது. சரி, அப்ப தர்மமும் தர்மமும் கூடிதான் கிரகிக்கப்படும். பிரிந்தால் என்னாச்சு? தர்மியே இல்லை. பிரிந்தா தர்மியே இல்லை, தர்மியே இல்லை. எது போல ஒரே ஒரு சொல்றேன். புஷ்பம் இருக்கு, புஷ்பத்துல புஷ்பத்தன்மை இருக்குமோனும், அதுதான் தர்மம். தர்மி எது? புஷ்பம். புஷ்பத்தன்மை எது? தர்மம். இப்ப புஷ்பத்துல புஷ்பத்தன்மை இல்லை சுவாமி, அது புஷ்பமே இல்லை. அப்ப தர்மியும் தர்மமும் விட்டு பிரியவே பிரியாது. நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே நமக்கு தெரியலன்றதுக்காக அது விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப எப்பவுமே விட்டு பிரியவே பிரியாது. அப்ப தர்மியை விட்டு தர்மம் பிரிவதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு சொல்றேன்னா, அத்வைதத்தின்படி தர்மத்தையே கிரகிக்காது, தர்மி மட்டும்தான் இருக்குன்றார். இது ஆதிசங்கருடைய வார்த்தை. அங்கங்க இந்த மதங்கள்லாம் வரும், அந்தந்த மதங்களுடைய தாக்கறேன்னு அர்த்தம் இல்லை, அவளுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தவிர ஓ இது என்ன இவரது விசிஷ்ட அத்வைதம், அவளது அத்வைதம், அதனால அவர் அப்படியே மட்டம் தட்டுறாரா, அந்த அர்த்தமே இல்லை. அங்க வியாக்கியானத்தில் என்ன எழுதியிருக்காரோ அதை அடிய சொல்லிட்டு இருக்கேன். அவளுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி போட்டிருக்கா. அதுக்கப்புறம் எது சிறந்தது பின்னாடி நம்முடைய சித்தாந்தி சொல்லுவார். சரி, இப்ப அவர் என்னது அத்வைத்த பிரவர்த்தகாச்சாரியர் சுவாமி சங்கராச்சாரியர், அவர் என்ன பண்ணா தர்மத்தையே கிரகிக்காது, தர்மி மட்டும்தான் இருக்கிறார். அப்பன்னா அதுக்குண்டான வேறுபாடுதான் கிரகிக்காதனது. தர்மத்தை விட்டு தர்மியை மட்டும் அறிவு உலகத்தில் காணப்படாதவர்கள் சுவாமி. என்னைக்குமே தர்மியை விட்டு தர்மம் எங்கேயா தனியா இருக்குமா? அது மாதிரி லோகத்துல காணப்படவே இல்லையே, எங்கேயுமே கிடையாது. சுவாமி சொல்றது
இப்ப கொஞ்சம் நல்லா மூளையை கசக்கி பாருங்க. கசக்கி பார்த்தா நம்ம யோசித்து பார்த்தா நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க இல்லையா? அதற்குரிய தர்மத்தை விட்டுடுங்க. விட்டுட்டு தர்மிய கிரகியங்கள்னா இப்ப எழுந்து போகும்போது வாசல் வழியா தானே போவீங்க. போயின்னு இருக்கச்சு அங்க வாசல் வழியா போக மாட்டோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இல்லையா? உட்காரவே மாட்டேன். வாசல் வழியா தான் போகிறோம்னு நீங்க நினைச்சுன்னு தான் போயிட்டு இருக்க. இல்ல நீங்க உட்காரவே மாட்டேன் இல்லையா? ஏன்னா இது உபன்யாசம் கேட்பதற்குண்டான இடம் என்கிற தர்மத்தோடு தர்மிய கிரகிச்சுட்டு இருக்கேன். உபன்யாசம் கேட்கக்கூடிய இடம் அதான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து தெரியுது இல்லையா? அப்ப தர்மியை மட்டும் கிரகித்தால் நம்ம என்னன்னா உட்காரவே மாட்டோம், எழுந்து போயிடுவோம் இல்லையா? அப்ப அதனால் இது பெரிய குழப்பம் ஆயிடும். தர்மியும் தர்மமும் ரெண்டும் விட்டு பிரியவே பிரியாது, விட்டு பிரிய பிரியாது. இதை போல பிரித்து அறிவதற்கு உலகத்தில் காணப்படவே கிடையாது. சுவாமி அதை சொல்றாரு. இன்னொரு பிரிஞ்சு எங்கேயா பார்த்திருக்கோம்? கிடையாது. சரி சுவாமி, நீங்க தர்மி கிரகணம் தர்ம கிரகணம் சொல்லல. கிரகணம்னா என்னது? வருஷத்துக்கு 2 தடவை வருமே சுவாமி. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அதுவான்னா அது ஏதோ வஸ்து கிரகணம் என்க பெரிய பட்டியலே போட்டிருக்காரு. கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னா ஆத்மாவில கிரகணம்னா சேர்க்கை போய் தொட்டு தொட்டு வருதுன்னு. இப்ப ஆத்மாவில ஞானம் இருக்கணும். எக்ஸலண்டா எடுத்துக்கிறா பாருங்க. ஆத்மாவில் ஒன்னும் கட்டமே இல்லை, நன்னா புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவில ஞானம் இருக்கணும். இந்த ஞானம் நேர மனசுக்கு வருது. அதுதான் தர்மபூத்த ஞானம்னு பேரு. மனசுக்கு வருது. மனசு இந்திரியங்கள் கொண்டு போய் சேர்க்கறது. கிரகணம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். மனசு இந்திரியங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது. கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, தோல் இருக்கு. இது பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பார்த்தோமோ அந்த ஞானேந்திரியம் கொண்டு போய் சேர்க்கிறது. இது இந்திரியங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது. இந்திரியங்கள் என்கிற பிராப்தியம் இருக்கு. அதாவது கண்ணுக்கு ஒரு பிராப்தியம், காதுக்கு ஒரு பிராப்தியம். அதே போல கண்ணுக்கு எது பிராப்தியம்? நாட்டியம். பார்த்துட்டே இருக்கணும். நாட்டிய கச்சேரி, நாட்டிய கச்சேரி காசு இப்படி கச்சேரி கேட்டுட்டே இருக்கும். காதுக்கு பிராப்தியம். நாக்குக்கு எது சுவாமி? சக்கரபங்கள், சக்கரபங்கள் பிராப்தியம். மூக்குக்கு எது சுவாமி? புஷ்பமாலை. என்னமா புஷ்ப வாசனை, மல்லி வாசனை, என்னமா மறி கொழுந்து, என்னமா வாசனையா இருக்கு. அப்ப புஷ்ப வாசனை பிராப்தியம். அப்ப அந்தந்த இந்திரியம் அந்தந்த பொருளோடு சம்பந்தப்படுகிறா. இப்படி சம்பந்தப்பட்ட உடனே இது சக்கர பங்கள் என்கிற ஞானம் ஏற்படணுமானோ? யாருக்கு சுவாமி ஏற்படும்? யாருக்கு ஏற்படும்னா இந்திரியத்துக்கோ மனசுக்கோ என்றால் இல்லை. இந்த ஞானம் யாருக்கு தன்மை ஏற்படுறது? நான் கண்ணால பாக்குறேன், இது சக்கர பொங்கல் தெரிவிக்கிறேன். நாக்கால ருசிக்கிறேன், இது சக்கர பொங்கல் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்ச உடனே இந்த ஞானம் யாருக்கு ஏற்படுறது? நாக்குக்கு ஏற்படுறதா அல்ல கண்ணுக்கு ஏற்படுறதுன்னா கிடையாது. ஆத்மாவுக்கு தான் இந்த ஞானம் ஏற்படுறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா அப்பனா ஆத்மாவுக்கு ஏற்படுறது எப்படி சுவாமி? பார்த்த உடனே சொல்றேன். அத்தனை வேகமா போறது, அத்தனை வேகமா அது போயின்றது. அத்தனை வேகம் வருகிறபடியால நம்மால அங்க என்ன நடக்கிறது நம்மால தெரிஞ்சு கொள்ள முடியல. என்ன நடக்கிறதுனே தெரிஞ்சு கொள்ள முடியல. அத்தனை வேகமா நடக்குது. மேலும் பெருமாள் நமக்கு ஒழுங்கா கொடுத்துருக்காரு. அதை ஓடிக்கொண்டு இருக்கதே தவிர இந்த பாதையில் ஒரு ஆபத்து வந்தாலும் ஞான கிரகணம் தப்பி போயிடும். சரியா பாக்குறேன், பார்த்த உடனே இன்னார் 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 இன்னார்னு ஒண்ணு தெரியுது. நீங்க அடி என்ன பார்த்துட்டு இருக்க, இன்னார் சுவாமி சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுது. ஆனா இது எப்படி தெரியுது? கண்ணுக்கு தெரிஞ்சுட்டா, கண்ணு தெரிஞ்சு பாக்குறதானா? கண்ணு தான் பாக்குறது. ஆனா அந்த ஞானம் ஆத்மா கூட போய் ஆத்மா தான் அதை புரிஞ்சுக்கிறது, மத்த எதுவுமே புரிஞ்சுக்காது. அதான் தெரியாது. அப்ப ஆத்மாவின் ஞானம் சரி, ஒருவேளை ஆத்மாவின் ஞானமே மட்டமா இருந்து வச்சுக்கோ, கிடையாது சொல் பேச்சுக்கு வச்சுக்கலாம். மட்டமா இருந்தா மனசோடு சேர்ந்து பிரயோஜனமே இல்லை. ஆத்மாவின் ஞானம் மட்டமா இருந்ததுன்னா மனசோடு சேர்ந்து சரி சுவாமி ஆத்மா ஞானம் நல்லதான் இருக்கு, மனசுல அழுக்கு இருந்தா எங்கெங்க சுத்தி இருந்தா அப்பவும் கிரகிக்காது. ஒண்ணு வேண்டாம், காலட்சேபம் கேட்டுட்டே இருக்கல். உடனே யாரும் ஆத்து கதவை திறப்பா, திறந்த உடனே உங்க மனசு அங்க அலப்பா இருக்கணும். அப்ப இது மனசு அங்க போயிடுச்சு. அப்ப இதை கிரகிக்க முடியும்னா கிரகிக்க முடியாது. ஆத்மால ஒழுங்கா ஞானம் வந்தாலும் மனசுல அழுக்கு இருந்தா கிரகிக்க முடியாது. ஆத்மாவிலே அழுக்கு இருந்தாலும் அப்பவும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப ரெண்டாவது கண்ணில் பாக்குறேன், கண்ணை பாக்கச்சே கண்ணில் ஏதோ மாலை கண் நோய் இருக்கு, காமாலை நோய் இருக்குன்னு வச்சுங்க போனா அப்ப கிரகிக்குமா? அப்பவும் கிரகிக்காது.
எல்லாம் இருந்தும் நல்லா நல்லதான் சுவாமி இருக்கு, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லைன்னா அப்ப கிரகிக்குமானா? அப்பம் கிரகிக்காது, அப்பம் கிரகிக்காது. இது இத்தனை ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருந்தால்தான் ஒரு வஸ்துவை நம்மால் ஒழுங்காக கிரகிக்க முடியும். அப்ப இதனால் ஏற்படக்கூடிய ஞானத்திற்கு ஜெயத்துக்கு பேர் என்னன்னா அததான் இது என்னது? இந்த நிலைக்கு ஒரு கட்டம் இருக்கு. கடம்னா குடம், மண் குடம். அந்த குடம் கடம் முதலான ரூபம் கூட இருக்கிற பொருள். அந்த பொருளை கிரகிப்பது எதுன்னா கடத்தை கிரகிப்பது கண். குடம் இருக்கணும், அந்த குடத்தை கிரகிப்பது கண்ணு. சப்தத்தை கிரகிப்பது காது. இப்படி ஒவ்வொன்றும் 5 இந்திரியங்கள் வேலை செய்யறதுனும். மேலும் அது அது பக்கத்தில் இருக்கணும். எங்க இருக்கணும்? எங்கே இருந்தா பிரயோஜனம் இல்லை. குடம் எங்கேயோ இருக்கு சுவாமி, நான் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன், பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல இருக்கணும், பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல இருந்தாதான் பிரத்யட்சம். மேலும் அதாவது இந்த சுவாமி பிரியத்காசன் கடிகாரம் கட்டியிருக்கான் வச்சுக்கேன், அதை நல்லா கழட்டி இதை வச்சுட்டு தெருக்கோடில் ஒருத்தர் கொண்டு வச்சுட்டார். கொண்டு வச்ச சுவாமி கடிகாரம் என்னமா டைம் பாரு அப்படின்னு நான் பார்க்க முடியுமா? பக்கத்துல இருந்தா தான் பார்க்க முடியும். அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை கடிகாரம். அப்ப உங்களுடைய கண் முன்னாடி இருக்குன்னா அது எனக்கு தெரியாது. அப்படின்னா அருகாமை இருக்கணும், நல்லா கிட்டக்க இருக்கணும். இந்த அருகாமை இருக்கு. மணி என்னன்னு கேட்டா தெரியும். அதே 10 நாள் கழிச்சு அன்று எந்த நேரம் சொன்னீர் சுவாமி கேட்டா தெரியுமா? தெரியாது. ஒண்ணுமில்லை, நேத்தி காலக்ஷேபமே நேத்திக்கு இந்த நேரத்துல நீங்க என்ன சொன்னீர் அப்படின்னு கேட்டா தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, வாஸ்தவம் தான் தெரியாது. அதே 10 நாள் கழிச்சு அந்த நேரம் சொன்னீரே அப்படின்னு கேட்டா தெரியுது. அதாவது அருகாமை என்பது இடத்தில் அருகாமை இருக்கணும், காலத்தாலும் அருகாமையில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோ, காலத்தாலும் கிட்டக்க இருக்கணும், இடத்தாலும் கிட்டக்க இருக்கணும். இந்த இருந்தா தான் சரியா வரும். நேரத்திலும் இல்லைன்னு இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். மண்ணை வைத்து கொண்டு குடம் பண்ணு சொல்லிட்டு நல்லா பாருங்க, மண்ணை வச்சுன்னு குடம் பண்ணுன்னு சொல்லிட்டார் சுவாமி. இது பிருந்தாவனத்தில் மண் இருக்கு, நல்லா பாத்துங்க. பிருந்தாவனத்துல மண் இருக்கு. பிருந்தாவன மதுரா பிருந்தாவனம் வடக்கு தேசத்துல, அங்க மண் இருக்கு. நீங்க சென்னையில குடம் பண்ணுங்கன்னு சொன்னா முடியுமா? அப்ப அருகாமையில் இல்ல, அருகாமையில இருக்கணும், காலத்தாலும் கிட்டக்க இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். அப்ப மண் இருக்கணும், பக்கத்தில் மண் இருக்கணும், அப்பதான் செய்ய முடியும். இதைத்தான் இந்திரிய சந்நிகர்ஷம்னு சொல்லுவார். இந்திரிய சந்நிகர்ஷம் அப்படின்னா இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் அருகாமை இருக்கணும். நம்முடைய இந்திரியம்னா கண் பார்வைக்கும் அதே போல அந்த காலத்துக்கும் பக்கத்துல இருக்கணும். நேரத்தில் அருகாமை இருக்கணும், அது மட்டும் இல்ல இடத்தில் அருகாமை இருக்கணும். அப்பதான் அந்த ஞானம் ஏற்படுகிறது. கண் பார்த்தது வச்சுக்க, கண் பார்த்தால் அதுக்கு சாட்சுஷ பிரத்யக்ஷன்னு பேரு. கண் பார்க்கறதுனோ அதுக்கு சாட்சுஷ பிரத்யக்ஷன்னு பேரு. நாக்கு தெரிஞ்சிருந்து அதுக்கு ரசந்தன ராசன பிரத்யக்ஷம்னு பேரு. மூக்கு தெரிஞ்சு கொண்டா கிரகிக்கிறதுனோ கிராண பிரத்யக்ஷன்னு பேரு. காது தெரிஞ்சு கொண்டா சிரவணந்தன சிராவண பிரத்யக்ஷன்னு பேரு. தோல் தெரிஞ்சுட்டா ஆஸ்வன பிரத்யக்ஷம்னு பேரு. அப்ப ஒரு திரவியத்தை நாம் கிரகிக்கிறோம்னால அந்த சம்பந்தத்துக்கு சையோகம், இதெல்லாம் பார்த்து போனாங்க. சையோகம்னு பேரு. யோகம்னா சேர்த்தல், சேர்த்தீர்கள். சம்யோகம்னா நன்கு கூடியிருத்தல். தத் சம்பிரதாயம் பிரியத்கா சொல்றேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனாச்சாய. தர்மஸ்தாபனாயம் சொன்னாலே புறம் சம்ஸ்தாபனாச்சாரியம் சொல்லிட்டு இல்லையா? அந்த சம்ஸ்தாபனம் தான் என்னது இங்க சம்யோகம்னு பேர். சம்யோகம்னா நன்றா கூடியிருத்தல். நன்றா கூடியிருத்தல். ஒரு வஸ்துவை நான் கிரகிக்கிறவனால இந்திரிய அர்த்த சம்யோகம், இந்திரிய வஸ்து சம்யோகம் அப்படின்னா இந்த இரண்டில் ஒரு சேர்க்கை ஏற்படுறது. இந்திரிய அர்த்த சம்யோகம், சம்யோகம்னா சேர்க்கை. அது இந்திரிய வஸ்து சம்யோகம் சேர்க்கை. அதாவது திரவியத்துக்கும் இந்திரியத்திற்கும் இருக்கும் சொன்னை. ஒரு வஸ்து இருக்கணும், அந்த வஸ்துக்கும் என் கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ நாக்குக்கோ தொடு உணர்ச்சி தோலுக்கோ சம்பந்தம் இருக்கு இல்லையா?
அந்த சம்பந்தத்தை இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். திரவிய இப்ப புரியறதுக்காக ஒண்ணு சொன்னேன், புரியுதா? அந்த சம்பந்தம் சம்யோகம்னு பேர். சம்யோகம். அப்ப திரவியத்துக்கு இந்திரியத்துக்கு இருக்க சம்பந்தம் தான் சம்யோகம்னு பேரு. இப்ப கொஞ்சம் குழப்பம். என்ன சுவாமி குழப்பம்? ஒண்ணுமில்லை. திரவியத்தை புரிஞ்சுட்டேன், மண்குடத்தை பார்த்து குடம் தெரிஞ்சுட்டேன், அது திரவிய கிரகணம். சரி, அப்ப குடத்துக்கு நன்னா பச்சை வர்ணம் பூசி இருக்கு, அந்த திரவியத்தை சார்ந்து இருக்க குணத்தை கிரகிக்கணுமோ, அது திரவியகத குண கிரகணம்னு பேரு. அதாவது திரவியகதனம், திரவியகத குண கிரகணம்னா இந்த இரண்டுத்துக்கும் எப்படி நடக்கும்னா, திரவிய கிரகணத்துக்கு சம்யோகம்னு பேரு. ஏன்னா ரெண்டு சேகனம் குணம், சம்யோகம்னு பேரு. இந்த இரண்டும் சேர்ந்தா போறோம். திரவியம் இந்திரியம் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சம்யோக சம்பந்தம்னு பேரு. சரி, அந்த சம்யோகத்தினால் திரவியத்தை கிரகிக்கிறோம். ஆனா திரவியத்தில் இருக்கக்கூடிய சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் எதுவோ அதை கிரகிக்கிறோம்னா அது சமவாயத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியால், அதாவது இந்திரிய திரவிய சம்யோகம் அடைந்து விட்டால் அந்த சம்யோகம் அடைந்ததற்கு சம்யுக்தம் என்று சொல்லலாம். ஏன் இது குழப்பம் சொல்றேன்னா, இந்த குழப்பத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சப்தஸ்வரூப திரவியத்துல இருக்கா அத்திரவியத்துல இருக்காம அது குழப்பம் வந்துட்டோமா? அதுதான் இங்க எடுக்கிறாங்க. அப்ப இந்திரியம் திரவியம் இரண்டும் பார்த்து விட்டா சம்யுக்தம் ஆயிடும். நம்ம வஸ்து இருக்கணும், அந்த வஸ்துவும் நம்முடைய இந்திரியத்தை சம்யுக்தம்னா சேர்க்கை ஆயிடுறதுல இந்த சம்யுக்தத்தை ஆசிரியக்கக்கூடிய குணங்கள் இது இது சப்தஸ்வரூபரச கந்தங்கள் சொல்லிட்டார். சரி, அப்ப ஓர் குடத்தில் பச்சை வர்ணம் இருந்தா அந்த பச்சையை எப்படி கிரகிப்பீர்கள்? புரியத்துக்காக சம்யோக சம்பந்தத்தால் கிடையாது, அதாவது சம்யுக்த ஆசிரின சம்பந்தத்தாலே. இந்த சப்தம்லாம் சொன்னேன்றதுக்காக நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதுக்கு ஒன்னு அர்த்தத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் புஸ்தகத்தை வந்துருச்சுன்னா புஸ்தகத்தை பார்த்து அந்த சப்தத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி இருக்கட்டும். இப்ப முதல்ல குடத்தை கிரகிக்கணும். குடத்தை கிரகிக்காம பச்சையை பார்ப்போமா? இப்ப பச்சை வர்ணத்தோடு இருக்கக்கூடிய குடம் இருக்கு, நீங்க அதுக்கு பாக்குறேன். பார்த்த உடனே முதல்ல அந்த பச்சை வர்ணத்தை கிரகிப்பீர்களா, அதை முதல்ல தெரிஞ்சுப்பேங்களா, குடத்தை தெரிஞ்சுப்பேங்களா? அதாவது பச்சை குடம் தனியாக குடந்து கிரகித்து தனியாக பச்சையை உங்களால் கிரகிக்க முடியுமானா குடத்தை தான் முதல்ல பார்க்க முடியும், பச்சையை முதல்ல பார்க்கவே முடியாது. என்னைக்குமே அந்த குடத்தை தான் பார்க்க முடியும். அப்ப கிரகிக்கப்பட்ட குடத்தை ஆசிரியத்திற்கு பச்சை வரணும். நல்லா புரியுறதுன்னு, அந்த குடம் அந்த குடத்தை அண்டி இருக்கு பச்சை வர்ணம், அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் கிரகிக்க முடியுமே தவிர பச்சை வர்ணத்தை தனியா பார்க்கிறேன் குடத்தை தனியா பார்க்கிறேன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முதல்ல குடத்தை தான் பார்ப்போம், அந்த குடத்துல பச்சை வர்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப இது தனியா பார்த்து என்ன ஆகும்னா, இப்ப மேஜை வர்ணம் பச்சை, அப்ப இந்த பச்சை வர்ணத்துக்கு அந்த பச்சை வர்ணத்துக்கு வித்தியாசமே தெரியாது. ஒரு மேஜை பச்சை வர்ணம் இருக்கு, அந்த குடத்திலையும் பச்சை வர்ணம் இருக்கு, அது வித்தியாசம். ஏன்னா நாம் தான் பச்சை வர்ணத்தை தனியா கிரகித்தோமேன்னா, அப்ப அந்த பச்சை வர்ணம் எதுவா இருக்கணும்னா கடத்வ ஆசிரியித்த பச்சை வர்ணமாக இருக்கணும். அப்பதான் பச்சை குடம் என்பதை கிரகிக்கணும். ஆக குடத்தை கிரகித்தேன், அது சம்யோக சம்பந்தம். அதன் பிறகு அதுல இருக்கக்கூடிய வர்ணத்தை ஏதோ ஒன்று கிரகித்தேன் இல்லையா, அது சம்யுகர ஆசிரியனம் அப்படின்னு தெரிவிக்கிறோம். சரி, இரண்டு பொருள் சேர்ந்தாலே அது சொரூபத்தாலே சம்பந்தம் அப்படின்னு வேதாந்த் சொல்ற. ரெண்டு சேர்ந்து அது சொரூபத்தால சம்பந்தம். குடல் பச்சை வர்ணம் அது சேர்ந்து இருக்க என்ன பாருங்க, ஒரு நூலும் சிவப்பும் சேர்ந்தா சிவப்பு நூல் என்கிறோம்னா இரண்டும் அதுல பச்சை வர்ணம் இருக்கு, அது நூல் சுத்தனா சிவப்பு நூல் சுத்தினா சிவப்பு நூல் சேர்ந்து ரெண்டும் சொரூபேடு சேர்ந்து இருக்கு, ரெண்டும் அதன் தன்மையோடு சேர்ந்து இருக்கு. இப்ப நூலை தவிர சிவப்பு வர்ணத்தை தவிர மைவாரியம், அதாவது மூணாவது உள்ளதா ஒத்துக்கொள்வதுதான் தார்க்கிகன் பட்சம். இந்த பட்சம் இந்த நிரசனம் பண்றாரு, மூணாவது வர்ணமும் இருக்கு அந்த மாதிரி சொல்ற. இது தார்க்கிகன்னா நையாய்க்கம் சொல்லணும், தார்க்கிகம் சொல்றது அதெல்லாம் ஒத்துக்கொள்வது கிடையாது. அதைத்தான் சமபாய சம்பந்தம். ஆக தார்க்கிகன்படி 7 பதார்த்தங்கள் இருக்கின்றார். அதாவது ஒன்றும் கஷ்டம் இல்லை, உங்களுக்கு புரியுற வரைக்கும் புரியட்டும், அதுக்கப்புறம் இது சமரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப திரவிய குண கர்ம
சாமானிய, விசேஷ, சமவாயு, அபாவம். அவன் இந்த 7 எடுத்திருக்கான். அப்ப அவன் சமவாயத்தை தனி பதார்த்தமாக ஒத்துக்கிறான். அப்படின்னா என்ன சுவாமி? அப்படின்னா என்னன்னா, ஆனா அதை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. சமவாயம்னா அதுல இருந்து பிரிக்கப்பட்டது தனியா பிரிச்சு பார்க்கணுன்றான். பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. நம்ம ஒத்துக்கிறது. சமவாயத்தை ஒத்துக்கொள்ள அப்படியா நாம் எப்படி ஆசிரியத்திற்கிற குணங்களை சொல்கிறோம் என்றால், சம்யோகத்தாலே திரவியத்தை கைக்கிறோம். சேர்ந்து இருக்கக்கூடிய திரவியத்தை தான் நம்ம கிரகிக்கிறோம். அப்ப சம்யுக்த ஆசிரியமான திரவியகத குணங்களை கிரகிப்போம் என்பதுதான் வேதாந்தியின் பட்சம். இப்ப பிரத்யட்சத்தை வேற மாதிரி பிரிக்கலாம். இது வந்து என்னென்ன பிரத்யட்சம் பார்த்தோம்? 2 விதமா பிரிச்சோமோ. நிர்விகல்பம், சவிகல்பம்னு பார்த்தோமோ. இப்ப அதே பிரத்யட்சம் வேறு விதமா பார்ப்போம். அர்வாசீனமான பிரத்யக்ஷம், அனர்வாசீனமான பிரத்யக்ஷம். சுவாமி, பிரத்யக்ஷத்துல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கான இருக்கு. அவர்கள் தங்கள் தங்கள் நிலையில இருக்கக்கூடிய புத்தியை வைத்துக் கொண்டு ஏதோ பேசுவா. அது அர்வாசீனமான பிரத்யக்ஷம், அனர்வாசீனமான பிரத்யக்ஷம் 2ஆ பிரிக்கிறார். பிரத்யக்ஷ அப்படின்னா தாழ்ந்த பிரத்யக்ஷம், உயர்ந்த பிரத்யக்ஷம் பேர். பிரத்யக்ஷத்துல தாழ்ந்தது இருக்கா, உயர்ந்தது இருக்கா? இருக்கு. தாழ்ந்த ஆச்சரியா தெரிவிக்கிறா பாருங்க, ரொம்ப முக்கியமானது இது. அப்படி கூட இருக்குமான்னா வெறுமனே இந்திரிய பலத்தா தெரிஞ்சு கொண்டால் அது தாழ்ந்த பிரத்யக்ஷம். புரியத்துக்காக சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி சொன்னதுன்னா புரியாம இருக்கலாம், புரிஞ்சிருக்கும், புரியாம இருக்கலாம். இதை புரிஞ்சிருத்தனா அதுவும் புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, தாழ்ந்த பிரத்யக்ஷம்னா நம்முடைய கண்களால பாக்குறோமோ, ஒரு வஸ்துவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ, இது மொபைல், இது ஸ்கேலு, இது ஃபேனு அப்படின்னு பாக்குறோமோ, கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு தாழ்ந்த பிரத்யக்ஷம் இருக்கு. இதற்கு பிறகு அதிர்ஷ்ட பலத்தால் தெரிஞ்சு கொள்கிறோமோ. அதிர்ஷ்ட பலம் என்ன அர்த்தம்? நம்முடைய முயற்சியால பாக்குறது கிடையாது, அது தெரிஞ்சுக்கிறோம். ஆனா தெரிஞ்சுடா அதுக்கு உயர்ந்த பிரத்யக்ஷம் பேரு. நான் எங்க வரேன்னு உங்களுக்கே தெரியும், கொண்டுறேன். அதிலும் யோக பலத்தினால் தெரிஞ்சு கொள்வது அது சுமார் பிரத்யக்ஷம் பேரு. பிரத்யக்ஷம் பாருங்க, அர்வாசீனமான பிரத்யக்ஷம், அனர்வாசீனமான பிரத்யக்ஷம் அப்படின்னா தாழ்ந்த பிரத்யக்ஷம், உயர்ந்த பிரத்யக்ஷம், சுமாரான பிரத்யக்ஷம். தாழ்ந்த பிரத்யக்ஷம் நம் கண்ணால பாக்குறது, சுமாரான பிரத்யக்ஷம் யோக பலத்தால பாக்குறது, இன்னொரு அதிர்ஷ்ட பலத்தாலே பாக்குறது உயர்ந்த பிரத்யக்ஷம். அப்பனா பகவத் அனுகிரகத்தால் தெரிஞ்சு கொள்வது மிக உயர்ந்த பிரத்யக்ஷம். அப்படின்னா இப்ப 3 பிரத்யக்ஷமா பிரிச்சார். இப்ப இந்திரியங்கள் கொண்டு தெரிஞ்சு கொண்டால் அது தாழ்ந்தது. நம் கண் கொண்டு, காது கொண்டு, மூக்கு கொண்டு, நாக்கு கொண்டு, தொடுகு நச்சு கொண்டு தெரிஞ்சுட்டோம்னா அது தாழ்ந்த பிரத்யக்ஷம், அது தாழ்ந்தது. இந்திரியங்கள் இல்லாமல் தெரிஞ்சு கொண்டால் அது உயர்த்தி. அந்த உயர்த்தி 2 வகைப்படும். நல்லா படிச்சுக்கோ சாமி. முதல்ல பிரிச்ச மாதிரி இங்க மறுபடியும் பிரிக்கிறேன்னா நிறைய வரும். இந்த மாதிரி 1 2 இல்ல, நிறைய வரும். ஆனா தெரிஞ்சுட்டோ வச்சுக்கலேன், நம்மோட யாரையும் வாதம் பண்ண முடியாது. அத்தனை நல்லா இருக்கும். இப்ப இந்த உயர்ந்த பிரத்யக்ஷம் இருக்கு இல்லையா, அந்த உயர்ந்த பத்தி 2 வகை. என் முயற்சி என்கிற யோக பலத்தினால் தெரிஞ்சு கொண்டா அது தாழ்ந்தது. முதல்ல தாழ்ந்து சொன்னேன் சுவாமி, என் கண்ணால பார்த்தேன்னா அது என் கண்ணாலும் என்னுடைய இந்திரியங்களால பார்த்ததுன்னா அது தாழ்ந்த பிரத்யக்ஷம். உயர்ந்த பிரத்யக்ஷம்னா என்னது? இந்திரியங்கள் துணை இல்லாமல் பார்த்தேன்னா அது உயர்ந்த பிரத்யக்ஷம். சரி, அந்த உயர்ந்த பிரத்யக்ஷம் 2ஆ பிரிக்கிறார். அப்ப அந்த அதுல என்னது? என் முயற்சி என்கிற யோகத்தாலே பார்த்தோம்னா அது என்னுடைய இந்திரியம் கிடையாது, யோக பலம். யோக பலத்தால் என்ன தெரிஞ்சுட்டேன்னா அது தாழ்ந்தது, உயர்ந்த பிரத்யக்ஷத்துக்குள்ளேயே தாழ்ந்தது. அதே பகவத் அனுகிரகம் என்ற அனுகிரகத்தால் தெரிஞ்சு கொண்டா அது உயர்ந்தது. அது உயர்ந்தது எது சுவாமி? மயர்வர மதிநலம் அருளின. எங்க வந்திருக்கேன் பாரு. இதத்தான் யதீந்திர மத தீபிகா சொல்றது. மயர்வர மதிநலம் அருளினதா? ஆழ்வார் பிரத்யக்ஷத்தை ஏன் உயர்ந்தது என்கிறோம் என்றால், பிரத்யக்ஷத்தை இந்திரியங்கள் அவர் தெரிஞ்சு கொள்ளவில்லை. ஆழ்வார் தெரிஞ்சு கொண்டாரோ? எப்படி தெரிஞ்சின்றார்? தன்னுடைய இந்திரியங்களா தெரிஞ்சு கொண்டாரா? இல்ல. இல்ல தன்னுடைய முயற்சி யோக பலத்தால் தெரிஞ்சு கொண்டாரா? இல்ல. அப்பனா பகவத் அனுகிரகத்தால் தெரிஞ்சு கொண்டாலியா? அதனால்தான் ஆழ்வார் ரொம்ப அழகா பாடுறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மஜர்வர மதிரிலம் அருளினன் எவனவன்,
ஐயாறு அமரர்கள் அதிபதி எவன் அவன் ரொம்ப நன்னா பாடுறாரோ பாடுறாரு. எந்தெந்த ஊர்ல என்னென்ன அநியாயம் நடக்குது எல்லாத்தையும் எடுக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க இது பண்ணிட்டு இருக்க, இது பண்ணிட்டு இருக்க, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வின்னு சொல்லலையா? எல்லாம் எங்க இருந்து புளிய மரத்து அடியில உட்கார்ந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பெருமானும் இங்க வந்து கையில தாளத்தை கொடுத்து பாட்டு வாங்கிட்டு போறாரு. எல்லா பெருமானும் அங்க வந்துடுறாரு. ஆழ்வாட்டு வந்து கையில காலத்தை பாட்டு வாங்கிடுறாரு. அவருக்கோ ஒரு இந்திரியமும் பிரத்யட்சம் கிடையாது. அவர் கண்ணால எங்கேயா பாக்குறாரா? அங்க ஒவ்வொரு ஊரையும் சொல்லிட்டு இருக்காரு. மலையாள திவ்யதேசம் 12 திவ்யதேசம் மங்களாசம் போனாரா? போல. திருக்குழந்தைக்கு வந்தாரா? வரல. திருக்குறங்குடிக்கு போனாரா? வரல. அந்த ஊர்லயாவது புளிய மரத்தை தாண்டி எங்கேயா போனாரா? போகல. ஆனா எல்லாத்தையும் படிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு இந்திரியமும் பிரத்யட்சம் அல்ல. அப்பன்னா என்னது? அவர் வெளியே போனதே கிடையாது. பிறந்தார், தவழ்ந்தார், தொலைவில்லி மங்கலத்தை சேவை பண்ணி வச்சுட்டா. திருத்தொலைவில்லி மங்கலம் ஆச்சரியமான திவ்யதேசம். ரெட்ட திருப்பதின் பேரு. துவலில்மா மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுஞ்சி வலை நீரின் அன்னமேருமா காசையில்லை விடுமினோ தவளவன்வன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கரன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அங்க போய் சேவை பண்ணி வச்சா அன்னோடு இந்த பெண் உங்களுக்கு கிடையாது. அதோடு நடந்தது. ஜோசியெல்லாம் சொல்லிட்டா, வேண்டாம் இந்த பெண்ணை தொலைவில்லி மங்கலம் கொண்டு போகாதீங்கோ, அழிச்சு போனா இந்த பெண் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்ன உடனே கூட கண் கிடைக்கட்டும் கிடைக்காம போகட்டும், எங்க குலதெய்வம் அது, அங்க போய் தான் சொன்ன உடனே தாயார் பெண்ணே இல்லாமல் போனாலும் சரி அவரை சேவித்துத்தான் தீர்வுன்னு தாயார் பிரிவாரமா சொல்லிட்டா இல்லையா? அப்ப அந்த சேவித்த சனத்திலேயே ஆழ்வார் தவழ்ந்தார் நேர புளிய மரத்துக்கடி, சுருக்கமா சொல்றேன், புளிய மரத்துக்கடிக்கு போனார், அமர்ந்தார். தியானம் யோகம் இவற்றோடு 16 வருஷங்கள் வாயை திறக்கவே இல்லை, பால் குடிக்கல, மலமூத்திரம் பெருகல, எதுவுமே பண்ணல. 16 வருஷம் அப்படியே இருந்தார். 16 வருஷம் முடிஞ்ச உடனே மதுரகவியர் வந்தார். அவர் ஏதோ ஒரு கையை தட்டினார். கையை தட்டினா கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணை தூக்கப்பட்டார். கண்ணை திறந்து பார்த்தார். வந்து பார்த்தோன்னே அவருக்கு ஒரு வார்த்தை சொல்றார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்றெங்கே கிடக்கும். இந்த வார்த்தை கேட்டவுடனே அதுக்கு சமாதானமா அத்தை தின்றங்கே கிடக்கும்னு சொன்னார். கேள்வி உடனே வந்துட்டு உடனே என்ன ஆயிட்டு? போய் நின்ற ஞானமும் திருவிருத்தம் ஆரம்பிச்சார். போய் நின்ற ஞானமும் பொல்லா உடக்கம் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இரியாமராமன் ஆரம்பிச்சார். 16 வருஷம் பாடினார். பிறந்தார் உயர்ந்தேன்னு அவர் கிளம்பி போயாச்சு. பிறந்தார் கிளம்பி போயாச்சு. ஒருத்தரோடும் பேசல. மதுரகவி ஆழ்வாரோடு பேசினார் தவிர வேற யாரையும் பேசல, எதையும் பார்க்கல, ஒண்ணும் இல்லை. ஆனா பாட்டை பார்த்தா அத்தனை லோகத்தையும் பாடுற. அத்தனை லோகம் அர்ச்சராதி மார்க்கம். புளிய மரத்துல அடியில் உட்கார்ந்துட்டு இங்கிருந்து அர்ச்சராதி மார்க்கம் போக முடியுமா? போகவே முடியாத. அர்ச்சராதி மார்க்கத்தை பாடி ஒரே ஆழ்வாரானா இவர் தான். பரபக்தி பரஜான பரபக்தி இருக்கு இல்லையா? அப்ப இந்த நிலை ரிஷிகளிடத்தை தேடினாலும் கிடைக்காது. எந்த ரிஷியாவது அர்ச்சராதி மார்க்கத்தை பாடியிருக்காளா? கிடைக்காது. இப்படித்தான் போகணும்னு நமக்கு சந்தர் அப்படின்னு சத்காரியம் கிடைக்கணும் அவ்வளவு தூரம் அழகா பாடினார் இல்லையா? முதல் பாட்டிலே தெரிவிக்கிறார், மயர் வர மதிநலம் அருளினான். அப்ப மயர் வர என்கிற சப்தம் ரொம்ப முக்கியம். மயர் வரசனா மதிநலம் அருளினன் என்பதனாலே இந்திரியங்களாலே இல்லை, மதிநலம் அருளினன் பக்தி ரூபா பண்ண ஞானம். அப்ப தன்னுடைய இந்திரியங்களாலே இல்லை என்று நன்னா புரியுறது. அப்பனா என்ன தெரியறது? அர்வாசனமான பிரத்யக்ஷம் அனர்வாசனமான பிரத்யக்ஷத்துல இவர் இந்திரியங்களாலே தெரிஞ்சுட்டாரா? தெரிஞ்சுக்கலையே. பகவத் அனுகிரகத்தால தெரிஞ்சுட்டார் இல்லையா? மயர் வர மதிரம் அருளினன் என்று. அப்ப அருளினன் என்பதனாலே தன்னுடைய யோகத்தினாலும் தெரியல. சரி, இந்திரியத்தால் தெரிஞ்சுக்கல சுவாமி. யோக ரிஷிகளை போல யோக பிரபாவத்தால் தெரிஞ்சா அருளினன். அருளினன்கிற சப்தத்தாலே யோகத்தினாலும் தெரியலன்னு ஆயிடுச்சு. அப்ப பகவத் அனுகிரகத்தாலே கிடைச்சது இல்லையா? பகவத் அனுகிரகத்தால் மதிநலம் பெற்றால் அது எப்படி இருக்கும்? மயர்வு அற. மயர்வு அற அப்படின்னா எந்த விதமான மயர்வோ அஞ்ஞானமோ இருக்காது. அப்ப மயர்வோடு இருந்தால் அது தாழ்ந்த பிரத்யக்ஷம். மயர் வர இருந்தால் அது உயர்ந்த பிரத்யக்ஷம். என்ன புரியுது? பிரத்யக்ஷத்துல தாழ்ந்ததற்கு உயர்ந்ததற்கு. அப்ப தாழ்ந்த பிரத்யக்ஷம் மயர்வோடு இருந்தால், மயர்வு அற இருந்தால் உயர்ந்த பிரத்யக்ஷம். இப்ப ஆழ்வார் உயர்ந்தவர் தானே? சரிப்பாங்க. அதாவது ஆழ்வார் உயர்ந்தவர் சொல்ல மாட்டோம், உயர்ந்தவர் ஆழ்வார் என்று தான் சொல்லுவோம். எடுத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? ஆழ்வார் உயர்ந்தவர் சொன்னா என்ன,
உயர்ந்தவர் ஆழ்வார்னு சொன்னா எந்த சப்தம் முன்னாடி போடுற முக்கியம். ஆழ்வார் சரி உயர்ந்தவர்னு சொல்லிக்கலாம், அப்படி இல்லை, உயர்ந்தவர் ஆழ்வார், அதுதான் பிரத்யக்ஷம். அப்ப உயர்ந்தவர் ஆழ்வார்னு சொல்றோமோ, அப்ப இரண்டுக்கும் வித்தியாசம் இல்ல. ஆழ்வாரே உயர்ந்தவர், என்ன பண்ணீங்க, ஆழ்வாரே உயர்ந்தவர் தெரியா தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது பல பேர் இருக்கா, ஆழ்வார் உயர்ந்தவன் தோணும், அப்படி அல்ல, அவரை பற்றி பெருமாள் மயங்கி என்ன கொடுக்க போறார், என்ன கொடுக்காருன்னு அந்த உறுதி அடியேற்று வந்தாதான் ஆழ்வாரிடத்துல போய் நிற்பன். ஆழ்வாரத்துல போய் நிக்கிறான்னா என்ன நிக்கணும், அவர் ஆழ்வார்னு சொன்னா பகவான் உருகிறார், கைத்து பிடிக்கிறது பகவானுக்கு. அந்த நிலையில் இருக்கிறையா, அந்த உறுதி வரணும்னா அப்பதான் என்ன பண்ணும், நமக்கு நம்முடைய பிரத்யக்ஷம் பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஒரு உறுதி வரணும் ஒண்ணும். அந்த உறுதி எதனால வரும், நம்முடைய பிரத்யக்ஷம் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆழ்வாருடைய பிரத்யக்ஷம் தான் நமக்கு பிரயோஜனம். அப்ப ஆழ்வாருடைய பிரத்யக்ஷம் தான் சிறந்த பிரத்யக்ஷம். அப்ப அந்த பிரத்யக்ஷத்தில் வேறுபாடு இருக்கான்ற கேள்வி வரும். இருக்கு, என்ன சுவாமி என்ன இருக்குன்னா, சாஸ்திரத்தை காட்டலாம், அதுதான் அர்வாசீன பிரத்யக்ஷம், அனர்வாசீன பிரத்யக்ஷம். இப்ப இதில் அர்வாசீன பிரத்யக்ஷத்தை ரெண்டா பிரிக்கிறோம். இந்திரியங்களை எதிர்பார்த்து பெறுவது, என்ன பாருங்க, இந்திரியங்களை எதிர்பார்த்து பெறுவது, இந்திரியங்களை எதிர்பார்க்காமல் பெறுவது, இது அர்வாசீன பிரத்யக்ஷம். அதே போல அனர்வாசீன பிரத்யக்ஷனா ரெண்டு உண்டு. நம் யோகத்தாலே பகவத் பிரசாதத்தாலே அடியனால் சாதிக்கப்படுவது, அது மட்டும் இல்ல, திரவியமாக திவ்யமாக பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, இது இது அனர்வாசீன பிரத்யக்ஷம். அப்ப பகவானுடைய அனுகிரகத்தால கிடைக்கிறதுனா என்ன அர்த்தம், அவர் பார்த்து எனக்கு கண்ணு கொடுக்கிறார், அந்த கண்ணால பாக்குறேன், திவ்யம் ததாமி தே சக்ஷுஷு, எங்க யாருக்கு சுவாமி இது பண்ணுது அப்படின்னா என்னன்னா, இத்தனையும் பாருன்னு கண்ணன் அர்ஜுனுக்கு காட்டினானோ, ஏ அர்ஜுனா, இது உன்னுடைய கண்ணால நீ பார்க்க முடியாது, அது தாழ்ந்த கண், நான் கண்ணை கொடுக்கிறேன், திவ்யம் ததாமி சக்ஷுன்னு அர்ஜுனுக்கு காட்டும் போது, உன்னுடைய மாமிச கண்ணால் பார்க்க இயலாத அர்ஜுனா, திவ்யமான கண்ணால் இதோ நூறான ஆயிரமான என்னுடைய வடிவத்தை பார், ஆயிரமான வடிவத்தை பாருன்னு சாமானிய கண்ணை கொண்டு பாருன்னு சொன்னா எப்படி தெரியும், தெரியாதனோ. அப்ப ஏதோ மயக்கத்தால் விடுனா 1000 தெரியலாம், அவ்வளவுதான், 100 தெரியலாம். ஆனா பசிமயக்கது இருந்தா 100 தான் தெரியும். நிஜமாக கிரகிப்பதற்கு கண்ணன் தான் கொடுத்தான் கண்ணை, யாருக்கு, அர்ஜுனனுக்கு. ஆக பிரத்யக்ஷத்தில் உயர்ந்தது ஸ்வயம் சித்தம். அப்ப என்னது, மயர்வரம் அருளினம் அருளினம், அதாவது நாம சாதிப்பது அல்லது பகவத் அனுகிரகத்தால் திவ்யம், அதாவது கண்ணன் அனுகிரகத்தால் அர்ஜுனனுக்கு கொடுத்தது. சரி சுவாமி, கொடுத்தது என்ன பயன், கொடுத்தது என்ன, கேட்ட அர்ஜுனன் கூட ஒண்ணுமே பண்ணல, கேட்ட அர்ஜுனன் ஒண்ணுமே பண்ணல. அதைத்தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காமிக்கிறார் ஆச்சாரியத்துல. அது அங்கு சொன்னது 100 வீட 700 ஸ்லோகத்தை கொடுத்தாங்க அண்ணன். ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் ஒருவனர் 100 பேரை மாய்ப்பதற்காக 100 வீட, 100 பேர் அழிக்க அவ்வளவு பெரிய விஸ்வரூபம். ஆனா 100 பேர் அழிக்கத்தான் கீதை. ஆனா ஆழ்வார் பாட்டு அப்படி கிடையாது. அப்படின்னா அது தத்துவ உபதேசம், இது தத்த தரிசி வசனம். அது தத்துவ உபதேசம், இது தத்த தரிசி வசனம். அப்படின்னா 100 வீய சொன்னது அது, இது 5 முடிப்பான். ஆச்சாரியங்கிற கிரந்தம், அந்த கிரந்தத்தை ரொம்ப நல்லா எடுத்துக்காரு. இது 5 முடிப்பான் அப்படின்னா 5 25, இதில் 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள், ஐஸ்வர்ய அனுபவம், 25வது தத்துவம் கைவல்ய அனுபவம். அப்ப ஐஸ்வர்ய அனுபவம் என்ன, கைவல்ய அனுபவம் என்ன, தியாஜ்யம், இதை முடித்தான். எது, ஆழ்வாருடைய நிலை இது முடிக்கிறது. அங்க 100 பேரை முடிச்சது பெரிய விஷயமா, ஒண்ணும் கிடையாது, மனுஷனும் முடிச்சிருக்காரு. இங்க 24 தத்துவங்களாக இருக்கக்கூடிய அஜித் தத்துவங்கள் என்ன, 25வது தத்துவமான கைவல்ய தத்துவம் ஆத்ம தத்துவம் என்ன, இது முடிச்சிடானா, முடிச்சுட்டு என்ன பண்ணா, பகவத் அனுபவ பிரீத்திகாரத கைங்கரியம் தான் உத்தேசம் என்று சொல்ல ஆழ்வார் பாடினார் இல்லையா. அப்ப 100 பேரை கொள்வதற்காக பாடினது கீதையின் ஏத்தம். அது பெரிய ஏத்தமா கிடையாது. 25 அழித்து பெருமாளிடத்தில் ஆசை வைக்க பாடின திருவாயுமணிக்கு ஏற்றமா? எதுக்கு சுவாமி ஏத்தம்? அங்க 100 பேர் கொண்டு இருக்கான், அது ஏத்தமா? ஒரு ஏத்தமும் கிடையாது. 25 அழித்து, 25 எது, அச்சித் தத்துவங்கள், ஞானசூன்யமான தத்துவங்கள் 25 அழித்து
ஆத்மகாமன் என்று சொல்லக்கூடிய கைவல்யார்த்தி 25வது அழித்து பகவத் அனுபவ பிரீத்தி காரியத்தை கழித்து கொடுத்தாருன்னா இந்த இந்த திருவாய்மொழிக்கு தான் ஏற்றம். அப்ப கீதையை காட்டிலும் திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம்னு கேட்டுண்டா அர்ஜுனர் சரணாகதியே பண்ணலையே சுவாமி. 700 ஸ்லோகத்தை கேட்டாருன்னு சரணாகதியாவது பண்ணியிருக்கானா? பண்ணவே இல்லையே. ஒண்ணும் இல்லாத சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தான். அர்ஜுனன் எங்க போனா? கடைசியில சொர்க்கத்துக்கு தான் போறானே தவிர எங்கேயும் போகவே இல்லை தான். அப்ப ஆழ்வார் பாத்திரத்துக்கு தான் ஏற்றம் அந்த. ஆனால் அதை கேட்டு சரணாகதி அனுஷ்டித்து நாம் இன்று வரையில் லட்சக்கணக்கான பேர் சரணாகதி அனுஷ்டித்து ஆழ்வார் திருவடி பலத்தாலே பகவானுடைய திருவடி பத்திரம் இல்லையா, அதான் தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வாருடைய பாத்திரத்துக்கு தான் ஏத்தம். அப்ப வால்மீகிக்கும் நம்மாழ்வாருக்கும் நாயனார் வித்தியாசம் சொல்றார். வால்மீகி ஸ்ரீராமாயணம் பண்ணார், நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் பண்ணார். என்ன வித்தியாசம்னா தர்மவீரிய ஞானத்தாலே தெளிந்து திருட்டராய் மேலே மேலே தொழுப்பாறை போலேன்னு இருக்கிறார் ஆச்சாரிய தேக்காரர். இன்னும் நிறைய ஆச்சாரிய வந்து இருக்கட்டும். அப்பனா 24,000 ஸ்லோகங்கள் வால்மீகிக்கு கொடுத்தார். நன்னா என்ன கிட்டு கிட்டு கிட்டுன்னு பாடினார் வால்மீகி பகவான். கிட்டு கிட்டு கிட்டுன்னு இக்கு இச்சு புள்ளி குத்தாவும் நன்னா பாடினார். ஆரம்பிச்சா முடிச்சார். தபஸ்பாத்தியாதித்யம் தொடங்கி அப்யஜிஞ்சன் நரம் வியாக்கம் பிரசன்னேவ சுகஞ்சனகா சரீரே சகத்தாகம் வசவோ வாசமம் யதான்னு முடிச்சிட்டார். பட்டாபிஷேகம் முடிஞ்சிட்டு அந்த அளவுக்கு முடிச்சிட்டார். மூச்சு விடாம நிறுத்தாம நன்னா முடிச்சிட்டார். ஏன்னா தர்மவீரிய ஞானம் தெளிந்து தபஸாலே வந்த ஞானம். ஆனா ஆழ்வார் அப்படி பாடுவார்ன்னா கிடையாது. அவர் எப்படி பாடுவார்? பத்துடை அடியவர் எளியவன் பிறர்களை கலியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெரலடிகள் மற்றொரு கடவெண்ணை கலவெனில் உறவிடையா கொண்டு எத்திரம்னு 3 மாசம் மோகித்தாரனோ. இங்கு அதே போல இருத்தும் வியந்துன்னு ஒரு பதிகம், ஆச்சரியமான பதிகம். அந்த இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடிக்கு இரண்டு அறுத்துத்தி எனது ஒரு பலனால் அழைத்தேற்கு பொருத்தமடை வாமனந்தான் புகுந்து எந்த கருத்தை உர வீட்டிருந்தான் கண்டு கொண்டேன் தெரிகிறீர்களையா. அப்ப ஆழ்வாருடைய பகவானுடைய திருவடி கீழே ஆழ்வார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆழ்வாரை பார்த்துட்டே இருக்காராம். ஆழ்வாரை பார்த்துட்டே இருக்காராம் பகவான். நம்பில விசாரிச்சா, ஏன் சுவாமினா 3 தடவை துரம் வந்துட்டு ஒரு தாயார் ஒரு குழந்தைக்கு 3 தடவை துரம் வந்து இப்பதான் பொழைச்சிருக்கு, இனிமே எப்ப பிராணம் போகுமோன்னு பயமா இருக்கு. அப்ப என்னன்னா கண்கொத்தி பாம்பு பார்க்குவா போலதான் பார்த்துட்டு பாரு அந்த தாயார். அதே போல 3 தடவை துரம் வந்துடுத்து, இதுக்கு உன்னோட சேர மாட்டேன் விலக பாக்குறாரு ஆழ்வார். இப்பதான் சமாதானம் சேர்த்திருக்கிறோம். இனிமே இந்த தப்பித்தது குழந்தைட்டு அவர் மடியிலேயே போட்டுண்டு அம்மா எப்படி பார்த்துட்டு இருப்பாளோ அதே போல 3 தடவை படைத்த நம்மாழ்வாரை பெருமாள் பார்த்து கொண்டிருந்தார். நம்பில அங்க விசாரம் பண்ணியிருக்கார். ஏன்னா 3-6 மாசம் மோகித்து மெதுவா இழந்து மதுரையிட்டு கேட்கிறார், என்ன ஆயிடுச்சு? முதல் 10 3ஆம் திருவாய்மொழி பத்துடை அடியவர்களியவன் கிணறுகளை கற்றையணி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்ட மதுரை கவியார் சொல்லணும் போனோம். ஒன்னில நீங்க மோகிச்சிட்டேல் நவநீத சௌரியத்தை சொல்லியிருந்தேன், எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி இழிவு அந்த சொன்னபடியாலே நீங்க மயங்கிட்டேன் இந்த வார்த்தை சொல்லணும்னு சொல்லவே இல்லை. அத சொல்லாம என்ன சொன்ன, கிருஷ்ண சௌந்தரிய விஜயத்துல மைந்திரன் அவர் சொல்லவே இல்லை. ஏதோ கிருஷ்ண சரித்திரம் பாடினேர் அப்படியே மேல போலாமே இந்த வார்த்தை சொன்னார். ஏன் சுவாமி இது சொல்லியிருந்தார், மறுபடியும் 6 மாசம் ஆகும், மறுபடியும் 6 மாசம் மயங்கி விழுந்துருவாரோ இதுக்கு சொல்ல வேணா. அப்ப சொல்றார் தப்பை சொன்னோம் தப்பை செய்தோன்றார். தப்பை செய்தனா உபதேசிக வந்தவன் மயங்கி விழப்படாது. 2வது ஆழ்வார் தன்னையே சரிப்படுத்தினார். நல்ல வேற மதுரகவியார் எடுத்து சொல்லும் போதே நவநீத சௌரிய வித்யார்த்தி நினைத்து கலங்கினீர்னு சொன்னா மறுபடியும் மயங்கிடுவார்கள். அப்ப நல்ல வேலை அப்படி சொல்லல. அடுத்து பாடினார் இல்லையா, பாடும்போது என்ன பண்ணா பத்துடை அடியவர் பெரியவன் சொன்ன மயங்கி விழுந்துட்டாரோ. யாரெல்லாம் பக்தி வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு எளியவன் அப்படின்னு சொன்னாரோ. பாத்துக்கிறேன்ட்டார் ஆழ்வார். எளிவரும் இயல்பினன் அவனுடைய இயற்கையான சுபாவம் என்ன, எல்லா இடத்திலும் பற்று இருக்கவன். எளிவரம் இயல்பினன் நிலவரம் பலபல பிறப்பாய் தெரிவிக்கிறார் இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் எளிவன் பாட்டை மாற்றிக்கொண்டு கொண்டு ஆக ஞானம் பெருமாளை மிகவும் அனுபவிக்க வைக்கிறது இல்லையா, அந்த திவ்யமான ஞானம். அப்பன்னா நானாக சாதித்திருப்பது வால்மீகி போன்ற மகரிஷியின் ஞானம். அவளா தங்கள் முயற்சியால சாதித்தது அந்த ஞானம். ஆனா நம்முடைய ஞானமும்
இந்திரியங்களால் வசப்பட்ட ஞானம் அல்ல, இந்திரியங்களை அடைகின்ற ஞானம் இது. அப்படின்னா என்னதான்? இந்திரியங்களை தாண்டி யோகத்தால் அடைகிற ஞானம் ரிஷிகளுடையது. இப்ப நமக்கெல்லாம் என்ன ஞானம்? இந்திரியங்களா பாக்குறோம், நேரம் பிரத்யட்சமா உங்களை பாக்குறோம், அதனால அந்த ஞானம் நமக்கு இருக்கு. ஆனா ஆழ்வார்க்கு இருக்கக்கூடிய ஞானம்னா பகவத் பிரசாத லப்த ஞானம். பகவத் பிரசாத லப்த ஞானம் ஆழ்வாடுது. இதனால்தான் பெரியவா சான்றல்ல ஆரம்பிக்கும் போது தெரிவிக்கிறார், தேகாத்ம அபிமானிகளுக்கும் நமக்கும் ஆத்ம ஞானம் வந்தவர்க்கும் இருக்கும் இருக்கும் ரிஷிகளுக்கும் நமக்கு பர்வதபரமான ஒட்ட வாசி போரும். தேகாத்மா அபிமானி அவெல்லாம் ரிஷிகள்லாம் ஆத்ம ஞானம் வந்தவா, அவளுக்கும் நமக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி போருன்னாரு. ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போருன்னாரு. ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வார்க்கும் அத்தனை வாசி போருன்னாரு. பெரியாழ்வார்க்கும் திருமகளான ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி போருன்னார். இப்படி அடித்தடி எழுத்திலே போறா இல்லையா? அதாவது நம்மை காட்டிலும் ரிஷிகளுக்கும், ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கும், ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வார்க்கும், பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கும், ஜன்னசீத்துவம் படைத்த கோதனாச்ச ஆண்டாளுக்கு மேல மேலே ஞானம் வந்தது இல்லையா? இதெல்லாம் பிரத்யக்ஷத்தின் வகை. அப்ப இது உயர்ந்த பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷம், அப்ப இந்த பிரத்யக்ஷம் படி பிரம்மத்தை கண்டவர் யாரு? ஆழ்வார். இந்த பிரத்யக்ஷம் படி அவன் நேரா பார்த்துக்கார். ஆனா எப்படி? அவர் காட்ட கண்டவர், பிரம்மத்தை கண்டவர் ஆண்டா ஆழ்வார்னு சொன்ன உடனே ஓ அவருடைய கண்ணால பார்த்திருக்கார் படுன. பகவான் காட்ட கண்டவர், காட்டவே கண்ட பாதகமலம் கமல நல்ல ஆடையுண்டி தேட்டரு உதரபந்தம் திருமார்பு கண்டம் சுபன்னு சொல்கிறார். இதெல்லாம் பிரத்யக்ஷத்தில் வகைன்னு சொன்னார். சரி, அப்படின்னா கண் காது மூக்கு நாக்கு போன்ற ஞானத்தால் ஆழ்வார் பெருமாள் கண்டார் என்று சொன்னால்தான் அதற்கு தாக்குதலே நமக்கு புரியும். அதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் ஆழ்வார் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பகவான் காட்ட கண்டார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் காது மூக்கு நாக்கு போன்ற ஞானத்தால் ஆழ்வார் பெருமாளை கண்டார் என்று சொன்னாதான் அதன் தாக்குதலே நமக்கு புரியும். அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் ஆழ்வார் கிடைச்சிருக்கு சுவாமி அப்படின்னா அவர் திருவடியை கெட்டியா பிடிச்சிருந்தாருனாலும் அதான் நமக்கு வழி. அவர் கிடைச்சிருக்கணும். அவர் பிரத்யட்சமா சேவிச்சிருக்காரு, பிரத்யட்சமா சேவிச்சிருக்கார். சேவிச்சிருக்காருன்னு பகவான் காட்ட கண்டார் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இது சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப இத்தனை நாள் என்ன பார்த்தோம்? நம்ம இத்தனை நாள் பார்த்தது அதெல்லாம் தர்ம வீரிய ஞானம் பார்த்தோம். அதுக்கு மேல அர்வாசன பிரத்யக்ஷம் அனர்வாசன பிரத்யக்ஷம் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னுமே இல்லையே சுவாமி. அப்ப இவருடைய யோக பிரபாவத்தாலே இவருடைய முயற்சியால பார்த்தாருன்னா கிடையவே கிடையாது. பகவான் காட்ட கண்டார் அப்படின்னு. இப்ப அவர் காட்ட கண்டவர் நம்ம என்ன பண்ணோம்? அவர் திருவடி பிடிச்சுக்கணும். அவர் திருவடி அப்படின்னா மாறன் அடிபணிந்தவன். அவர் திருவடி எது சுவாமி? அவர் திருவடி எது? அதுதான் ராமானுஜர் மாறன் அடிபணிந்தவன் தெரியா, அதை பிடிச்சவன். ஆகையால் நம்மாழ்வார் திருவடியை பற்றினான்னா, நம்மாழ்வார் திருவடி பத்தினா என்ன சொல்லப்படாது? ஆழ்வார்னு சொல்லப்படாது. நம்மாழ்வார் திருவடியை பத்தினா அப்ப நான் உய்ய ஒரே வடி உடையவர் திருவடி. ஆக நம்மிடத்தில் இருப்பது இந்திரியங்களால் கிடைக்கக்கூடிய ஞானம். நம்மகிட்ட இருக்கணும் நம்முடைய கண்காது மூக்கு செவி நாக்கு இதை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஞானம். ஆனா ரிஷிகளிடத்தில் இருப்பது அதை விட இந்த உயர்ந்த யோக ஞானம், யோக பிரபாவத்தில். ஆனா அதை விட ஆழ்வார்ந்து இருப்பது என்னன்னா பகவத் பிரசாத லப்த ஞானம். அதுதான் பிரத்யக்ஷம். அது நமக்கு இல்லை. ஆனா அது உதவ போகுது என்பது தெரியுது இல்லையா? அது என்ன பண்ணும்னா அவர் காலை விழும். பிரியரடி சுடரடி தொடுதடன் மரணு அவர் காலை விழுந்தாச்சுன்னா அப்ப ஆழ்வார்களை பற்று பற்று பற்றுன்னு அப்பனா என்ன பண்ணும்? அவர்களை பத்தினா அவருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடு. அது மட்டும் இல்ல, அந்த எல்லாருக்கும் சஜாராதனை பண்ணு, ஸ்ரீபாதத்தை சேர்த்துக்கோ. இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா வெறுமனே இவாளா சொல்லல. அந்த பிரத்யக்ஷம், உயர்ந்த பிரத்யக்ஷம் எது? ஆழ்வார். அதை பிடிச்சுக்கணும். இதுதான் ஆதாரம். ஆனால் அந்த ஆதாரம் தான் நமக்கு புரியல. நமக்கு என்ன சொல்ல, உயர்ந்த பிரத்யக்ஷமா இருக்கணும் புரியலன்னா என்ன? பண்ணுவதை பண்ணிக்கொண்டே இரு, கிடைக்கின்றார். எங்கள் சுவாமியான ஆச்சாரம் சொன்னார், அதனால் பண்றேன். அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும் என்கிற அவசியம் இல்லை. இந்த புஸ்தகம் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும், அதனால பண்ணினேன் போலன்னா அந்த உறுதி சம்பிரதாயத்துல வந்தா, கேள்வி கேட்காம கடைக்கு இருக்கிற உறுதி ஆச்சாரத்தை வந்துட்டா தானே எல்லாம் நடக்கும்.
இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சுவாமி இந்த மாதிரி பண்ணா கிடைக்குமா கிடைக்காதா இந்த சந்தேகமே வேண்டாம். உறுதி ஏற்படணும். என்ன உறுதினா அவர் சொல்லிட்டார் சுவாமி, எப்ப அவர் சொல்லிட்டாரோ நிச்சயம் கிடைக்க தீரும் என்கிற உறுதி வந்தா நம்ம தானே நடக்கும். இருக்கட்டும், சரி சரி சுவாமி, சக்தி இருக்கே ஞானம் இருக்கே வந்து வேணா அதுக்கெல்லாம் வராது. ஆச்சாரத்துல ஏதாவது தோஷம் வந்தா என்ன சுவாமி புதுசா சொல்லிட்டு இருக்கு, ஆச்சாரத்துல ஏதாவது தோஷம் வந்தா ஆச்சாரம் மூலமா தான் கிடைக்கிறதுன்னு இது கொஞ்சம் இந்த விஷயத்திலிருந்து எத்தீந்த மத தீபிக்கிறது கொஞ்சம் மாறுபட்ட விஷயம் தான் இருந்தா இதை முடிச்சுடுறேன். ஆச்சாரத்தை ஏதாவது தோஷம் இருந்தான்னா அதோட உன்னுடைய அஜானத்துக்காக வைத்துக் கொள்ளுன்னு எங்க சிவசமுதி சொல்லியிருக்கார். அவற்றை ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அது உன்னுடைய அஜானத்துக்கு வைத்துக் கொள்ளாய். அஜானத்துக்கு தோஷம் இலக்காக்குன்னாரு. அப்படிதான் குணம் இருந்தா உன்னுடைய ஞானத்துக்கு இலக்காக்கு. அவற்றை இருக்கிற தோஷம் உன்னுடைய அஜானத்துக்கு இலக்காக்கு. அவற்றை இருக்கிற ஞானம் உன்னுடைய அவற்றை இருக்கிற குணம் உன்னுடைய ஞானத்துக்கு இலக்காக்கு. தெரியாதவனை பத்தி தெரியலன்னா என்னன்னு ஆகும். இப்ப ஆச்சாரனை பத்தி சொல்லிட்டு இருக்கா, அவருக்கு தோஷம் வந்தா நீ அவரோட சம்பந்தப்படணும் என்பதை தெளிவாக கூறியிருக்கார். இத்தனைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்தே கிடையாது. நம்மாழ்வாரும் ராமானுஜருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நேரம் செஞ்சிருக்காரா? ஒண்ணும் கிடையாது. நாதமணிகளாவது நேர பார்த்திருக்காரு, யோக பிரபாவத்துல பார்த்திருக்காரு. ஆனா இவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இருந்திருந்தாலும் அவ்வளவு தூரம் அவருடைய அடின்னு சொல்லிட்டு இருக்காரு. காரணம் என்ன? இதுதான் பிரதான காரணம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான காரணத்தை பற்றினால் நமக்கு எந்த விதமான நிலை இல்லைன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு மேல இன்னொன்னு எடுக்கிறேன், ஒரே விஷயம். என்னன்னா இதுக்கு மேல ஒரே விஷயம். இப்ப இதை தவிர இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பிரத்யக்ஷம் எப்படின்னு உள்ளது உள்ளபடி அறிவது, உள்ளபடி அறிவது அது மட்டும் அது விவகாரம் இருக்கணும் பார்த்தோமோ. விவகாரத்தை நேரம் உட்கார்ந்துதான் அந்த பிரத்யக்ஷம். இப்ப ரெண்டு கேள்வி. பிரமாணம் என்று சொல்லுவோம் என்று கேட்க ஆகாதுன்னு. பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் தவிர இன்னொன்னு சேர்த்துக்கலாமே சாமி, ஸ்ருதியை சேர்த்துக்கலாமே. யாரோ ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார். பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தத்தை தவிர ஸ்மிருதி, அதாவது நான் நினைவு, ஸ்ருதியை சேர்த்துக்கலாமே. ஸ்ருதி ஸ்மிருதியின் மமை ஆக்ஞா சேதி மம துரோகிஞ்சா என்னன்னா அதை சேர்த்துக்கலாமே. பிரமாணம்லாம் சொல்லி இருக்கட்டும், ஸ்ருதியை தனித்து பிரமாணம் சொல்லலாமான்னா ஸ்ருதி என்றால் எப்போது பிரத்யட்சமாக ஏற்பட்ட ஞானம். இப்ப அப்படியே பத்ரிகாசிரமம் போயிருந்தேன், அங்க ஒரு சுவாமியை பார்த்தேன், அது ஞாபகத்துல வச்சிருந்தேன். நீங்க வந்த உடனே அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணுமோனா அது மனசுல இருக்குமான்னா இருக்காது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேர் மனசால பாதிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேரு. ஆனா பாத்துக்கணும், சம்ஸ்காரம்னு பேரு. ஆனா அந்த சம்ஸ்காரம் ஸ்மிருதி இருந்தாதான் அந்த சம்ஸ்காரம் ஏற்படும், அந்த நினைவு இருந்தாதான் சம்ஸ்காரம் ஏற்படும். இதுவும் உள்ளபடி உள்ளபடி அறிஞ்ச ஞானம்தான். ஆக பிரம்மா ஏற்படுத்த இந்த சம்ஸ்காரம் உதவுறது. சம்ஸ்காரம்னா அன்னைக்கு நான் ஞாபகம் வச்சிருந்தேன்னா அது உதவுறது. ஆனா இதை தனி பிரமாணமா சொல்லலாமான்னு கேள்வி. ஏன் சொல்றேன்னா ஸ்மிருதின்னு இருக்கு இல்லையா, ஸ்மிருதி நினைவு, பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம், மூன்று பிரமாணங்கள் எடுத்துட்டு போனோம். ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார், நினைவு பிரமாணம் எடுத்துட்டா என்ன சுவாமி, அன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன், அந்த நினைவு என்கிட்ட இருக்கு, அதை பிரமாணமா எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்க முடியாதுன்ட்டார். முடியாது. ஏன்னா ஸ்மிருதி ஏற்கனவே என்றால் சம்ஸ்காரம் வேணும். சம்ஸ்காரம் ஞாபகம் வரணும், அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வரணும். அதாவது நான் அன்றைய நாள் நல்லா பார்த்துங்க, அன்றைய நாள் ஒரு சாலக்கிராம விக்கிரகத்தை பார்த்து மனசுல பதிவு ஏற்படுத்திட்டேன். ஆனா அந்த பதிவு இப்ப மறுபடியும் ஞாபகம் உத்பூத்தம் ஆனால்தான் அது ஞாபகம் வரணும். அதாவது எனக்கு ஞாபகமே இல்லை என்றா அந்த பதிவினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப அந்த பதிவினால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அதை பிரமாணமாக ஆக்க முடியாது. ஸ்ருதி நினைவை, ஸ்ருதினா நினைவு, ஸ்ருதி வேறு ஸ்மிருதி வேறு. ஸ்ருதின்னா வேதங்கள், ஸ்மிருதின்னா நினைவு. அதாவது இதிகாச புராணங்கள், அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி ஆக்ஞா சொல்லியா நினைவு, நினைச்சு பண்ணதான் புராணங்களும் இதிகாசங்களும் அதே போல புராணங்களும். அந்த ஸ்மிருதியை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமன்னா அதை பிரமாணம் ஆக்க முடியாது. ஏன்னா அது சம்ஸ்காரத்தை எதிர்பார்க்கறது. அது எனக்கு ஞாபகம் இருக்கணும். சம்ஸ்காரம் எதை எதிர்பார்க்கணும்னா அன்னைக்கு நடந்த பிரத்யட்சத்தை எதிர்பார்க்கறது. அன்னைக்கு நடந்த பிரத்யட்சத்தை பார்க்க. ஆகவே
நீ சொல்லும் ஸ்மிருதியும் பிரத்யட்சத்துக்குள் சேர்ந்ததுதான். எப்படி எடுக்கிறார் பாருங்க. அன்னைக்கு ஒரு நினைவு இருந்ததோனும், அந்த நினைவை நான் பிரமாணமாக்குறேன்னு ஒருத்தர் வந்து ஆட்சேபிக்கிறார். சுவாமி இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு சுவாமி, இப்ப ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், அன்னைக்கு இருந்த நினைவை இன்னைக்கு நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், அதுவும் பிரமாணம் வச்சுக்கலாம்னா சரி, அதுக்கு என்ன வேணும்? சம்ஸ்காரம் வேணும். அப்ப இப்ப ஞாபகம் வச்சுக்கிறது அந்த நினைவு வேணும். அந்த சம்ஸ்காரத்துக்கு அன்னைக்கு நடந்த பிரத்யட்சத்தை எதிர்பார்க்கறது இல்லையா? ஆமா சுவாமி, அன்னைக்கு பிரத்யட்சமா நான் பார்த்தாதான் அதை நான் இப்ப நான் சொல்ல முடியுமானோ? அப்ப பிரத்யட்சமா ஏற்கனவே பார்த்துட்டேன், அதை இப்ப ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க, அந்த ஞாபகம் வச்சுன்றது ஞாபகம்னு ஒரு பிரமாணம் ஆக்கலாம்னு இதுக்கு அதுக்கு போடுற, அதையும் பிரத்யட்சத்துல சேர்க்கலாமே. ஏன் தனியா அதுக்கு நினைவுன்னு போடணும், ஸ்ருதின்னு போடணும்? போட வேண்டிய அவசியம் இல்லையே. அதையும் பிரத்யட்சத்துல சேர்க்க வேண்டிய தனி பிரமாணம் சொல்ல தேவையில்லையே. ஏன்னா 3 பிரமாணம் ஏற்கனவே சொல்லியாச்சு. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், 3 பிரமாணம் சேர்த்து 4வது பிரமாணமாக நீ கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. அதனால்தான் 3 பிரமாணங்கள். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப ஸ்ருதிக்கும் பிரஜ்ஞ விஜ்ஞாக்கும் ஒற்றுமை உண்டு. பிரஜ்ஞ விஜ்ஞா, பிரஜ்ஞ விஜ்ஞாதா, பிரஜ்ஞ விஜ்ஞை அப்படின்னா வேற்றுமை உண்டு. ஸ்ருதியில் பார்த்த பதார்த்தம் மறுபடியும் கண் முன்னாடி இருக்க தேவையில்லை. பிரஜ்ஞ விஜ்ஞையில் பார்த்த பதார்த்தம் மறுபடியும் கண்ணுள்ளே வரணும். புரியத்துக்கா சொல்றேன், என்ன சொன்னான்னு புரியுது. இப்ப ஸ்ரீரங்கம் போகாமலேயே ஸ்ரீரங்கம் ஞாபகம் வருதா இல்லையா? சுவாமி அன்னைக்கு 4 வருஷத்துக்கு போயிருந்தேன் சுவாமி, அன்னைக்கு வட்டாயிடு உற்சவம் சேவிச்சேன், ரொம்ப அந்த ஞாபகம் வருது என்ன. ஆனா திருவேங்குட முன்னாடி வரலையே, திருவேங்கட முன்னாடி வரலையே, என்ன வரலையே. அதாவது முன்னாடி பார்த்தது இப்பவும் கண் முன்னாடி இருந்தா அதுக்கு பிரத்ய விஜ்ஞான்னு பேரு. இந்த பிரஜ்ஞ விஜ்ஞாவை தனி பிரமாணமாக வைக்கலாமே என்று கேட்க, எப்படியும் பார்த்தவன் தான் பார்க்கறான், அதனால அதுவும் பிரத்யட்சத்தை சேர்த்துடலாம். பிரத்ய விஜ்ஞானம் என்ன இருக்குன்னா, முன்னாடி பார்த்தத இப்ப கண் முன்னாடி இருந்தா பிரத்ய விஜ்ஞானம் சொல்லலாம். முன்னாடி பார்த்ததான் இவர் வந்து பிரமாணமா எடுக்கலான்றாரு. அப்ப முன்னாடி நீ பிரத்யட்சமா பார்த்திருக்கேனோ, எப்ப நீ பிரத்யட்சமா பார்த்தியோ அதையும் பிரத்யட்சத்துல சேர்த்துடலாமே, இதுல சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். எத்தனை 1 2 அத்தனை என்ன, இதெல்லாம் வேதவியாசர் சொன்ன மாதிரி இதை இத்தனை பேர் என்னென்ன இருக்கு, இத்தனை பேரை பார்க்கும்போது சுவாமி சுவாமி எவ்வளவு தூரம் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு தூரம் பண்ணி. ஆனா சாஸ்திரம் இப்படி சொல்லவில்லை. இது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்றாரணும், ஒவ்வொரு விதமா தன்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விட்டு தான் சொல்லியிருக்கிறோம். சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லித்தான்னா, சாஸ்திரம் இப்படி சொல்லல, நேரே எல்லாரும் இருக்கிறா. ஏன்னா பிரத்யட்சத்துல இல்லைன்னு சில பேர் சொல்றா, யாரும் சொல்றாங்க பிரத்யட்சமே பொய், பிரம்மம் மட்டுமே சத்தியம். அந்த பிரம்மமும் உருவம் கிடையாது, ரூபம் கிடையாது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கும்? அனிர்வச்சனீயம், எப்படியும் சொல்ல முடியாது. இது ஒரு மதம் இருக்கு. அப்ப பிரத்யட்சத்தையே நம்பாத மதம் இருக்குது. பிரத்யட்சமே கிடையாது, கண்ணால பார்க்கத அத்தனை ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த மகா பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, இது வேதாந்த மகா சொல்ற இல்லையா. பிரத்யட்சமும் பொய்தான வர உண்மை கிடையாது. அதுக்கு மேல ஆழ்வார் வேற பொய் நின்ற ஞானம். ஆழ்வார் பொய் நின்ற ஞானம் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அங்க சொன்ன காரணம் மாறுபாட்டு கூட்டு கொண்டிருக்கு இல்லையா இந்த இது, அதனால பொய் நின்ற ஞானம்னு சொன்னாரு. ஆனா இவரை எடுத்துனது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா பொய்யான ஞானமே கிடையாது. என்ன புரியத்துக்காக சொல்றேன், எல்லாம் நேரா இருக்கிறச்சே பொய்யான ஞானம் இதா இருக்கா? ஒன்றும் கிடையாது. சரி, அப்படி இருக்கச்சே இப்ப சொப்னம் வருதுனும், கனவு காண்றமோனும், கனவுல ஒரு பதார்த்தம் வந்தாலும் அந்த பதார்த்தமும் உண்மைதான்றார் சுவாமி ராமானுஜன். எந்த அளவுக்கு போயிருக்காரு பாருங்க. கனவுல ஒரு ஒரு வஸ்து வருதே சுவாமி, அது நேரா இல்லையே சுவாமி, அது எப்படி உண்மையாகும்? அதுவும் உண்மைதான். ஒன்றை பார்த்து இன்னொன்னு பிரமிச்சானோ, புரியத்துக்காக கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமிச்சனோ, அது உண்மையா பொய்யா? பொய் தானே சுவாமி, அதுவும் உண்மைன்றார் சுவாமி. எப்படி சுவாமி ராமானுஜர் சொல்லுவாருன்னா, ஒரு தூணை பார்த்து பாம்புன்னு சொல்லலையே, அது ஒரு கட்டையை பார்த்து பாம்புன்னு சொல்லலையே, கயத்தை பார்த்து பாம்புன்னு சொல்லியிருக்காரு.
அப்ப அந்த கயத்துக்கும் பாம்புக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும், கொஞ்சம் அந்த ஒருபாடு கொஞ்சம் சேர்றதுணும். அதனால ஏதோ அதுல ஒரு ஒரு உண்மை இருக்கு, இருந்துதான் ஆகணும். அதுவும் உண்மைதான் சொல்றது. முத்தி சிப்பிய பார்த்து வெள்ளின்னு சொல்றாலும் வெள்ளின்னு சொல்லணும். அந்த ஞானம் வந்தாலும் அதுவும் உண்மைதான். பின்னாடி இதெல்லாம் விவரிக்கிறேன் எப்படி சொல்றான்னு. அந்த சுவாமியை போல இந்த விஷயத்துல ஒருத்தரும் வர முடியாது. அந்த ஞானம் ஏன்னா பிரம்மமும் சித்தும் அச்சித்தும் உண்மை. பிரம்மமும் அதன சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணு உண்மை. எப்ப அடிப்படையில் இந்த மூணு பதார்த்தம் உண்மை ஆயிற்றோ அப்ப அந்த தத்துவமும் நித்தியம் சத்தியம் என்று ஆயிட்டுன்னா அப்ப அவனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஞானமா இருந்தாலும் அது சத்திய ஞானமாகத்தான் இருக்கணும். மூணு தத்துவங்கள் லோகத்துல மூணு தத்துவங்கள் தானே, அச்சித் தத்துவம், சித் தத்துவம், ஈஸ்வர தத்துவம். இந்த மூன்று தத்துவம் உண்மை தானே. இதுல ஒண்ணு என்ன, சித் தத்துவம் மாறாது, பிரம்ம தத்துவம் மாறாது, அச்சித் தத்துவம் மாறுதலுக்கு உட்படுறது. மாறுதலுக்கு உட்படுறதை தவிர அது இல்லைன்னு ஆகலையே. அதனால மூன்றுமே உண்மை. அப்ப மூன்றுமே உண்மையா இருக்க போதே இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய எந்த வஸ்துவும் உண்மைதான், எந்த வஸ்துவும் பொய்யாகாது, எதுவுமே உண்மைதான். அதை ஏற்படக்கூடிய எந்த ஞானமா இருந்தாலும் அது சத்திய ஞானமாகத்தான் இருக்கணும். இதை பற்றி தான் இனிமே நம்ம நிதானமா பார்க்க போறோம். ஏன்னா வெவ்வேறு பொய்களை சொல்லி பல பேரை வரப்போறான். வெவ்வேறு பொய்கள், இதனால இது கிடையாது, இதனால இது கிடையாது, இதனால அதெல்லாம் பொய், எல்லாம் உண்மை என்பது சுவாமி ஆச்சரியமா சாதிக்கப்படுறார். ஏன்னா இதெல்லாம் கிடையாது, நீ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, நீ கிடையாது, நீ கிடையாது. ஏன் அதுக்கு அது மாதிரி சொல்லிட்டு உன் சரீரத்தை தான் பாக்குறேன், ஆத்மா பாக்குறேன்னா இல்லையே, அப்ப நீ கிடையாது அப்படின்னு பேசுறாரோ. இது ஆச்சரியம் கிடையாது. நேரே உட்கார்ந்து நம்மையே பொய்யன்னு சொல்லும் போது என்ன பாருங்க, நம்மையே பொய்ன்னு சொல்ற. நேரா உட்காந்து நீங்க காலட்சேபம் கேட்டு இருக்கணும், நீங்க காலட்சேபம் கேட்கிறோம், நீங்களாம் பொய். அப்ப இதையே பொய்ன்னு சொல்லும் போது சொப்பனத்தை பொய் என்று சொல்லணும் கேட்கணுமா? அந்த வாதமும் பண்ண மாட்டாரனா? இதற்கெல்லாம் தூபம் போடுமா போடு. இன்னொரு இது வேற இருக்கு, காயமே இது பொய்யடா, இது காட்டடித்த பையடா. காயமே இது பொய்யடா, காட்டடித்த பையடா. அநேகமா இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா. காயமே இது பொய்யடா, காட்டடித்து அனைத்தும் பொய்னட. ஆரம்பத்துல ஆழ்வாரும் பொய் நின்ற ஞானம்னு சொன்னாருனோ. வாழ்க்கையே பொய், மாயம், ஜெகத்தே பொய். இந்த 4 வார்த்தை வரும்போது இதெல்லாம் பொய் தான் என்று இல்லையா? பொய் என்று தெரிஞ்சு கொண்டாலும் பொய் அப்படின்ற இந்த பொய்யை ஸ்தாபிக்க அந்த பொய்யை ஒத்துக்கணும். என்னைக்குமே ஒரு பொய்யை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொய்யை ஸ்தாபிக்க இன்னொரு பொய்யை சொல்லணும். புரியத்துக்காக சொல்றேன். ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கு. என்னமா அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு அன்னைக்கு விருப்பம் இல்லை, கட் பண்ணிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போல பசங்களோட எங்கேயோ வெளில போயிடுத்து அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போகணும். உடனே அந்த வாத்தியார் கேட்பாரணும், என்ன ஆச்சுன்னு. அவரு அந்த மாதிரி குழந்தைகளுடைய இல்ல தாத்தா பாட்டியுடைய பாடு திண்டாட்டம் தான். திடீர்னு அவ காணாம போயிடுவா. அவளுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவா. இப்ப இந்த மாதிரி பொய் சொல்லிருக்கு இல்லையா, அந்த பொய் சொன்ன உடனே அவ வேற ஏதோ கேட்பா. அதற்கு இன்னொரு பொய் சொல்லணும். அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும். அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும். ஏன்னா இது மட்டும் இல்ல, ஒரு பொய்ய சொன்னேன்னா நான் என்ன பொய்ய சொன்னேனோ அந்த பொய்ய நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதே பொய்ய நான் கண்டினியூ பண்ணணும். அப்பதான் எனக்கு சரியா இருக்கும். ஏன்னா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவா பாருங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னா நான் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி வாதங்கள் நிறைய இருக்கு. ஒருத்தர் பொய் சொல்லிட்டு இருக்காரு, வாஸ்தவம் தான், இந்த லோகம் பொய், இது பொய், அது பொய்னா சரி, அதுக்கு என்ன, அதுக்கு இன்னொரு பொய் வரணும். இதுதான் பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம்னா இதான். சங்கராச்சாரிய ஏதோ ஒண்ணு பண்ணார், அவருக்கு ஒரு மதத்துல ஏதோ கொஞ்சம் குறை இருக்குன்னு பாஸ்கர மதம் கொஞ்சம் மாத்தினார். மூணுமே அத்வைத்தம் தான். சங்கர மதமும் அத்வைத்தம் தான், பாஸ்கர மதம் அத்வைத்தம் தான், பிரபாகர சங்கர பாஸ்கர யாதவ பிரகாச மதம் அத்வைத்தம் தான், இந்த 3 மதமும். ஆனா அந்த 3 மதத்துக்குள்ள அத்வைத்தத்துக்குள்ள வேறுபாடு. சங்கரர் சொன்னதை பாஸ்கரர் ஒத்துக்கல, பாஸ்கரர் சொன்னதை யாதவ பிரகாசர் ஒத்துக்கல.
ஏன் ஒத்துக்கிறேன்னா, பொய் சொல்லிட்டார், அதுக்கு இன்னொரு பொய் வருது, அந்த பொய் சொன்ன இன்னொரு பொய் நான், அதனால அந்த பொய்க்குள்ள ஒரு மெய்யை நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு பாஸ்கர் ஒத்துண்டார். அவர் ஒத்துண்டு இன்னொரு பொய் சொல்லி இருக்காரனோ, அந்த பொய்யில ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு நான் அதுக்குள்ள ஒரு மெய்யை ஒத்துக்கிறேன்னு யாதவ பிரகாஷ் ஒத்துண்டார். இப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் சித்தா. என்ன எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மதங்கள் இருந்திருக்கு. அந்த மதத்தெல்லாம் நாட்டினான் என்ன பண்ணினார், நாட்டு அறுசமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கலிப்புற்றது. நாட்டிய நீச்ச சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கலிப்புற்றது தெரிவிக்கிறாள். இது ஒவ்வொன்றும் பிரத்யக்ஷம் இல்லை, அது பொய் அப்படின்னு தெரிவிக்கிறார். பாதம் என்னன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் திருவானாத்திய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவடிலேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். இன்னைக்கு கொஞ்சம் டஃபா தான் இருந்தது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பின்னாடி வரைச்சு நல்லா புரிஞ்சிடும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க முடியும். பிரார்த்திக்க. அடேன் சுவாமி, ஸ்ரீமதி ராமானுஜன். இதே மாதிரிதான் போகுமா சுவாமி, இல்ல நடுவுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்? நிறைய வரும், நிறைய வரும், ஒன்றும் கஷ்டமே இல்லை, நிறைய வரும். இந்த மாதிரி போகாது. கொஞ்சம் வேதாந்த வாக்கியம் வரைச்ச கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனா அடுத்த காலட்சமா அந்த சிரமத்தை தீர்க்கணும். இப்ப நீங்களே கேட்டீங்களா பாத்தீங்களா, இதே மாதிரிதான் கொஞ்சம், ஆனா ஒன்னும் சிரமம் இல்லை, நல்லா இருக்கும். ஆனா இந்த கேட்க இப்ப நேத்துக்கு காலட்சம் எப்படி இருந்தது? நேத்திக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் வந்து இதுவா இருக்கிற மாதிரி இருக்கே, அதனால கேட்டேன். என்ன இதே மாதிரி இனிமே போகுமோ அப்படிங்கிறது. போகாது. பிரத்யக்ஷம்னா அனுமான சப்தம் ரொம்ப நன்னா போகும். ஏன்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதே இல்லைன்னு சொல்றா இல்லையா, அதை நம்ம நிரூபிக்கணும். சுவாமி, இப்ப அத்வைத்தா அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, மாயாவாதிகள் அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய சம்பிரதாயம் இருக்கு. ஒன்னு ஒரு பேஸ் ஒரு இது வச்சிருக்கா, சித்தாந்தம் வச்சுட்டு போயிட்டு இருக்கா. கண்டிப்பா அந்த சித்தாந்தத்தை வச்சு அவ வந்து மோட்சம், அதாவது நம்ம பரமபதம் சொல்ற அந்த இதுக்கு போக மாட்டா. பரமபதம் போறதான் அல்டிமேட், திரும்பி வராத லோகம். இப்ப இவெல்லாம் திரும்பி மறுபடியும் வந்து அடுத்த ரீபர்த் எடுத்து நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்துதான் மோட்சம், அதுதான் அல்டிமேட்டா சுவாமி? அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா புரியத்துக்காக ஒன்று சொல்றேன். எனக்கு ஒரு வியாதி, இந்த வியாதிக்குண்டான சரியான மருந்தை சாப்பிட்டா அந்த வியாதி எனக்கு தொலையும். அந்த சரியான மருந்து சாப்பிடணும்னா வேற மருந்து சாப்பிட்டா அந்த வியாதி தொலையுமா? சொல்லுங்க. தொலையாது. எனக்கு சம்சாரங்கிற வியாதி, இந்த சம்சாரங்கிற வியாதிக்கு சரியான மருந்து சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்து நான் எடுத்துட்டேன்னா அந்த சம்சாரங்கிற வியாதி எனக்கு தொலையும். அந்த மருந்து எடுக்காம நான் வேற மருந்து எடுத்துட்டேன் வச்சுக்கேன், அந்த வியாதி தொலையுமா? தொலையாது சுவாமி. பட் மோட்சம் ஏதோ டிஃபைன் பண்றா, அந்த பிரம்மம் தான் இருக்கு, தனியா ஒரு ஜீவாத்மாவே கிடையாது. அப்ப ஜீவாத்மாவே கிடையாதுன்னும் போது ஜீவாத்மாவுக்கு என்ன மோட்சம் எப்படி வரும்? அதான் அவளுக்குள்ளே முரண்பாடு இருக்கு. அதனாலதான் அத்வைத்தத்துக்குள்ளே ரெண்டாவது அத்வைத்தம் வந்தது, ரெண்டாவது அத்வைத்தத்துக்குள்ளே மூணாவது அத்வைத்தம் வந்தது. வைஷ்ணவத்துக்குள்ளே ரெண்டாவது வைஷ்ணவம் இருக்கான்னா கிடையாது. அதாவது அவ என்ன வேணா சொல்லியிருந்தாலும் அந்த அந்த டிசைன் வந்து கண்டிப்பா வந்து கரெக்டான சித்தாந்தத்துல போனாதான் அந்த மோட்சம்ன்றது ஒண்ணு வரும். அவ வந்து இது கரெக்ட்னு சொல்லி ஏதோ ஒரு சித்தாந்தத்தை வச்சாலும் திருப்பி திருப்பி பிறக்கத்தான் செய்வா. ஆனாலும் எப்ப வந்து அந்த ராமானுஜ சித்தாந்தம்ன்ற அந்த இதுல வந்தாலும் அப்பதான் வந்து மோட்சம்ன்ற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம எல்லாம் வந்து அதிர்ஷ்டசாலிகுல சாமி. அதுதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா. ஏன்னா வியாச பகவானுடைய திருவுள்ளப்படி இருந்தாதான் அது மோட்சம். வியாச பகவானுடைய திருவுள்ளப்படி அந்த வியாசர் என்ன கொடுத்திருக்காரோ, வியாசம் நாராயணம் வித்தின்னு பார்த்தோமோனு, அந்த வியாசர் என்ன சொல்லி இருக்காரோ அதுதான் முக்கியம். வியாசர் சொன்னதை தாண்டி நம்ம வந்து வியாசருடைய திருவுள்ளத்துக்கு தகுந்தவர் இல்லைன்னா அவர் தான் பிரம்மசூத்திரத்தை கொடுத்துட்டாரே, அதுதான் நமக்கு தெரியும். நமக்கு வேற எதுவும் தெரியாது. பகவானே வியாசரா அவதாரம் பண்ணி அவரே கொடுத்துட்டார் இல்லையா? அதை தாண்டி நான் இன்னொன்னு கல்பித்தேன்னா அப்ப வியாசருடைய திருவுள்ள உகக்கலை, அப்ப பகவானுடைய திருவுள்ள உகக்கலைன்னு அர்த்தம். எப்ப எனக்கு வியாதி போகும்?
பட் அத்வைத்தால இருக்கவாள்னா அவளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றா, அவ ஆச்சாரியரை கொண்டாடுறா, இந்த correct பக்தி தானே? ஆச்சாரிய ஆனா பக்தி. அதுவும் வைதிக மதம் தான், சந்தேகம் இல்லை. சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டவன் தான் வைதிக மதம். அவளுக்கு நிச்சயமா பகவத் அனுகிரகம் நிச்சயமா இருக்கு. என்ன பண்றது, அந்த அனுகிரகம் ஸ்ரீவைகுண்டம் போற அளவுக்கு. ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்தையே சங்கராச்சாரியர் ஒத்துக்கலையே. தனியா ஒரு இதுவா இருக்க மாதிரி சொல்லவே இல்லை, ஒரு உலகம் இருக்கு ஒத்துக்கவே இல்லையே, ஸ்ரீவைகுண்டம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. பட் இவ்வளவு சொல்றவ அவ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றா, எல்லா உருவ வழிபாடும் பண்றாள் சுவாமி. அப்ப அந்த அத்வைத்தாலே கொஞ்சம் முரண்பாடு இருக்கு போல இருக்குல்ல. நிறையவே இருக்கு. அத்வைத்தான் சொன்னேன், 3 அத்வைத்தம் இருக்குன்னு சொன்னேன். ரூபத்தை ஒத்துக்கொண்ட அத்வைத்தம் உண்டு, ரூபத்தை ஒத்துக்கொள்ளாத அத்வைத்தம் உண்டு, மேல வரப்போறது நிதானம். ஆனா கொஞ்சம் என்னன்னா, யாராவது அத்வைத்தியா இருந்தா இவ பாருங்க நம்ம மதத்தை இப்படி பாழா பண்றாள் அப்படின்னு சொல்லி நினைக்கப்படாது. என்ன உண்மையோ அதை தான் அதை சொல்லிட்டு இருக்கு. அங்க பூர்வாச்சாரம் என்ன எழுதி வச்சிருக்கோ அதை தான் நீ சொல்லிட்டு இருக்கேன். எந்த மதத்தையும் புண்படுத்தணுன்றது கிடையாது. ஏன்னா எல்லா மதமுமே பகவானை ஆராதிக்கிறதுக்கு, சங்கராச்சாரியம் பகவானை ஆராதின்னு தான் சொல்றாரு. அவரின் புனரப்பி மரணம் புனரப்பி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடபத்தே சொன்னவர் அதான் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கோட்பாட்டுக்கு வந்தார்னு பெரிய ரிசர்ச் பண்ணி நம்ம பூர்வாச்சாரியர் எழுதியிருக்கார். பரம ஸ்ரீ வைஷ்ணவர் அவர். ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுத்து. அதனால பின்னாடி அவரால் மாத்திக்க முடியல. என்னன்னு எப்ப அவகாசம் கிடைக்கிறது சொல்றேன். ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும், யாரையும் புண்படுத்தாம சொல்லணும். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து எந்த சம்பிரதாயமும் புண்படுத்தக்கூடாது. அது முக்கியமா சனாதன தர்மத்துக்குள்ளேயே புண்படுத்தாம இருக்கணும். எல்லாமே சனாதன தர்மவாதிகள், அவளுக்குள்ளே ஒத்துமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால சொல்றேன், புண்படுத்தாம என்ன விஷயம்னு சொல்றேன். அவரும் மிகவும் மேம்பட்டவர், மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர். அவர்களுடைய நிலையெல்லாம் அங்கங்க சுவாமியே எடுத்திருக்கார். சங்கராச்சாரியர் ஒரு மதிப்பே கொடுக்கிறார் சுவாமி ராமானுஜரே. ஏன்னா சங்கராச்சாரியருக்கும் ராமானுஜருக்கும் 500 வருஷங்கள் வித்தியாசங்கள் உண்டு. 500 வருஷம் முற்பட்டவர் சங்கராச்சாரியர். ஆனா அவர் பெரிய காரியம் பண்ணியிருக்கார். சாஸ்திரத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பேசணும்னா அது சங்கராச்சாரியர் பண்ணின பெரிய கைங்கரியம். இல்லைன்னா டியூரிங் ராமானுஜர் பீரியட் இந்த சாஸ்திரம் இருந்திருக்குமா தெரியாது. பெரிய கைங்கரியம். அவர் அதற்காக அவதாரம் பண்ண வச்சார் சங்கராச்சாரியர் சுவாமி ஸ்ரீ எம்பெருமான். பெரிய கைங்கரியம் அது. ஏன்னா பௌத்த மதமா இருந்தது எல்லாமே. பெரிய மகா ஞானி, சாமானியப்பட்டவர் இல்லை. அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்துல அத்வைத்தவாதம் தான் நிறைய இருக்கும். மற்றதெல்லாம் அவ்வளவு தூரம் வாதத்துக்கு போக மாட்டார் சுவாமி. கிட்டக்க வந்துட்டாரு, கடைசியில விட்டுட்டாரு. என்னாச்சு திருவள்ளத்துக்கு கிட்டக்க வந்து ஒருவேளை கைவல்ய மோக்ஷார்த்தின்ற மாதிரி அதே மாதிரி பரம மோக்ஷார்த்தின்னு நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். அது அவர் ஒத்துக்கிற அத்வைத்த மோக்ஷம்னு ஒண்ணு இருக்கோ. அதாவது அவ வந்து நம்மளும் பிறக்க மாட்டோம், அவ ஜீவாத்மாவே ஒத்துக்கல. இருந்தாலும் ஒருவேளை அவ அந்த சித்தாந்தப்படி போறவா அந்த மோட்சத்தை அடைவா, துவைத்த மாத்வா சம்பிரதாயத்துல அந்த மோட்சத்தை அடைவா. நம்ம வந்து ஸ்ரீ வைகுண்டம் போகணும் அப்படி தனித்தனியா அது மாதிரி மோட்சத்துக்கே வேற வேற ஒரு 5 மோட்சம் இருக்கோ அப்படியோ? இல்ல, இது வந்து சாஸ்திரம் யார் சொல்லணும்? அத ராமானுஜர் சொல்லப்படாது, சங்கராச்சாரிய சொல்லப்படாது. இந்த டவுட் இருக்கு சாமி. மாத்வர் சொல்லக்கூடாது, சங்கராச்சாரிய சொல்லப்படாது, ராமானுஜர் சொல்லப்படாது. யார் சொல்லணும்? சாஸ்திரம் சொல்லணும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதான் 3 பேரும் எடுத்துட்டு இருக்கா. சாஸ்திரம் அந்த மாதிரி ஒரே ஸ்ரீவைகுண்டம் தான் இருக்கே தவிர மற்ற ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது மாதிரி சொல்லலையே, சொல்லவே இல்லையே. பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் சங்கராச்சாரம் ஒத்துக்கல.
இல்ல இப்ப கைவல்யார்த்தி வந்து நம்மளுடைய சித்தாந்தத்துல கைவல்யம் எது வரல. ஆனா அது ஒரு மோட்சம் நம்ம சொல்லி, ஆனா அது ரொம்ப நம்ம இது பண்ணாம நம்ம வழி வந்து பரம மோட்சம்ன்ற அந்த ஸ்ரீவைகுண்டம். கைவல்யம் என்றது சாஸ்திரம் ஒத்துன்னு இருக்கு. ஓஹோ கண்ணனே கைவல்யத்தை சொல்லிட்டு இருக்கானே கீதையில. ஓஹோ சாஸ்திரத்துல சொல்றது இந்த ரெண்டு. கைவல்ய சாஸ்திரம் ஒத்துன்னு இருக்கு. கைவல்யார்த்தி அந்த காலத்துல இருந்திருக்கா. இன்னைக்கு வேணா இன்னைக்கு கூட இமாலய பர்வதம் போனாலும் யாராவது இருக்கலாம். நம்ம தேசத்துல கிடையாது. இமாலய பருவத்துக்குள்ள அங்க யாராவது இருக்கலாம் சொல்லிட்டு இருக்க. நிச்சயம் கிடையாது. ஆனா கைவல்யம்ன்றது சாஸ்திரம் ஒத்துண்டது. அது மாதிரி அத்வைத்த மோட்சம் துவைத்த மோட்சம்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லல. இல்ல அந்த மாதிரி சொல்லல. சொல்லல. அத்வைத்த கொள்கை என்பது வேறு, அத்வைத்த மோட்சம்னு கிடையாது. விசிஷ்டாத்வைத்த கைவல்யார்த்திக்கு மோட்சம் உண்டா சுவாமி? கிடையாதுமா, சொல்லிட்டேன். உங்களே இத விரதையை தாண்டதுக்கே அதோடதான் இருப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். விஜயை தாண்டி ஸ்ரீவைகுண்டம் போகாம ஒரு மூலையில போய் அங்க தன்னை தானே அனுபவிச்சுட்டு அவங்களே அனுபவிச்சுக்கிறது. அவ்வளவுதான். மேல வரப்போறது ஏடி நிலத்தில் இடுவதன் முன்னம் அங்க வரப்போறது. இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன், அவதாரிகளே சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. பட் அந்த ஏதோ ஒரு சம்பிரதாயம் இந்த பேதம் இருக்குல்ல சுவாமி, அதாவது வடகலை தென்க வேதாந்த சம்பிரதாயத்துல பின்னாடி அது சாஸ்திரத்துல கிடையாது. அது பின்னாடி ஸ்ரீ வைஷ்ணவருக்குள்ளே அது ஏற்பட்டதை தவிர வேதாந்த தேசிகர் காலத்திலேயோ மணவாள மாமணி காலத்திலேயோ கிடையாது. அதற்கப்புறம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இது இருந்ததா அது இருந்ததா அது அப்புறம் அதோட விசாரம். இது இந்த காலத்துல கிடையாது. மணவாள மாமணி காலம் வரைக்கும் அது கிடையாது. அதுக்கப்புறம் தான் அது ஏற்பட்டது. எனக்கு கிருஷ்ணனை பிடிக்கல, ஆனா 2 பேரும் ஒரே சம்பிரதாயத்தில் இருக்கணும், நான் வேறுபட்டு காமிக்கணும், அப்ப நான் வேறுபட தான் செய்வேன். என்ன நடை உடை பாவனை இப்படிய கொள்கை எல்லாம் வேறுபடணும். அப்படிதான் தெரிஞ்சிருச்சு, வேற எதுவும் இல்லை. ஒரு இண்டிவிஜுவலுடைய நிலையினால இது மாறிடுச்சு. அது அப்படியே பெருத்தா அது போயிடுத்தது. ஆனா தேசிகனுடைய நிலையும் நாம எடுத்துட்டு தான் இருக்கோம், அவருடைய கொள்கையும் எடுத்துட்டு தான் இருக்கோம். தேசிகரை மணவாளம் கொண்டாடுறாரு, அபியுக்தர்னு கொண்டாடுறாரு தேசிகரை. ஏதான் தேசிகரை ஏன்னா தேசிகருக்கு பிற்பட்டவர் மணவாள மாமணிகள். பட் நம்மளோட இது கைவல்தி இல்ல, அதனால கைவல்லிய பத்தி ரொம்ப இது பண்ண வேண்டாம். நம்மளோட 2 பேருடைய எய்மும் வந்து பரம மோட்சாத்தின்ற அந்த ஸ்ரீவைகுண்டம். இதை பத்தி விசாரம் தேவையில்லை. அதான் ஓகே. துவைத்தா வந்து நீங்க சொல்ற மாதிரி அதுமே சாஸ்திரத்திலே இல்ல, அதனால அவ பேசிட்டு இருக்கா மோட்சம்னு சொல்லிட்டு. விசிஷ்டாத்வைத மோட்சம், அத்வைத்த மோட்சம், துவைத்த மோட்சம் அப்படின்னு கிடையாது. அப்படின்னு சாஸ்திரத்துல கிடையாது சுவாமி. விசிஷ்ட அத்வைதம் ஒண்ணு கிடையாதா சாஸ்திரத்துல? விசிஷ்டாத்வைத மோட்சம்னு கிடையாது. இல்ல அதான் விசிஷ்ட அத்வைத மோட்சம்ன்றது நம்ம பரமபதம். ஆமா, அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கா. விசிஷ்டாத்வைத மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கானா? கிடையாது. அத்வைத மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கானா? கிடையாது. துவைத்த மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கானா? கிடையாது. மாத்வா வந்து அவளும் அங்க ஸ்ரீவைகுண்டமா அது அவ என்ன பேரு வச்சிருக்காளோ தெரியல. பட் அங்க போயிட்டு பண்ணுவா. ஆனா ஆனந்தம் வந்து அவ கைங்கரியம் பண்ணுவா. கைங்கரியம் பண்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் சேமா. ஆனா கைங்கரியம் பண்ணும்போது அந்த ஆனந்தத்தை அவ டைரக்டா எடுத்துப்பான்றது அவ சொல்லி. நம்ம வந்து பெருமாள் ஆனந்தப்படுறத பார்த்து நம்ம நீங்க நேத்து சொன்னேன்ல அந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட். அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதக அகமன்னாதா இந்த சாஸ்திரம் உபநிஷத்து வாக்கியம் தான் சொல்றது. ஆனந்தம் 2 பேருக்கும் உண்டு. ஆனா ஒரு சாராருடைய கருத்து ஆனந்தம் எனக்கு தான், எனக்கு ஆனந்தம் இருந்தா தான் நான் கைங்கரியம் பண்ணுவேன், எனக்கு ஆனந்தமே இல்லைன்னு நான் கைங்கரியம் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன் வேணும் அப்படின்றா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தகப்பனாருக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு ஆனந்தம் இருந்ததான் பண்ணுவேன்னு நான் யாரா சொல்லுவாள? தகப்பனாருக்கு எனக்கு ஆனந்தம் இருக்கு அதனால நான் கைங்கரியம் பண்ணேன் யாரா சொல்லுவாள? தகப்பனார் ஆனபடியால பண்றேன் அப்படின்னு தானே பண்ணுவான். அதே மாதிரி எனக்கு தகப்பனார் யாரு?
மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராத்தா நாராயணகா, அதனால பண்றேன். அப்ப எனக்கு ஆனந்தம் இல்லையானா அவனுடைய ஆனந்தத்தை பார்த்து எனக்கு ஆனந்தம். இதுதான் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ரொம்ப டீப்பா போனோம்னா இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா சில வம்புகள்லாம் இதுல வரும். ஆமா சுவாமி. நல்ல கேட்கிறவன் நம்மளே சொல்றேன், அது தப்பா புரிஞ்சுக்கதான் வாய்ப்பு. இப்ப ராகவேந்திரா இருக்கா, மாதுவா சம்பந்தப்பட்டவர். பட் அவருக்கும் கிருஷ்ணா வந்து தரிசனம் கொடுத்திருக்காரு. 3 அப்ப பேருமே வந்து வைதிகர்கள் தான். ராமானுஜர் நம்ம ஆகட்டும். தப்பாவே எடுத்துக்க முடியாது. அதனால 3 பேரும் வைதிகர்கள் தான். சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டவர்கள் தான். அதான் ரொம்ப மெல்லிய டிஃபரன்ஸ். அது ரொம்ப ஜாக்கிரதையா வந்து சொல்லணும். சொல்றவளும் ஜாக்கிரதையா சொல்லணும். கேட்கிறவா ரொம்பவே ஜாக்கிரதையா கேட்கணும். இல்ல அபச்சாரம் வந்துடும். கரெக்ட் என்ன தான். புரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் எந்தெந்த சம்பிரதாயத்துல இருக்காங்களோ அந்தந்த சம்பிரதாயத்தை விடாம அவ ஃபாலோ பண்ணாலே போதும். அவ இங்க வரணுன்றதுல இங்க இருக்கிறவா அங்க போகணுன்றது கிடையாது. என்ன புரியுறதா? அவ சம்பிரதாயத்தோட அதுவும் இருக்கணும். இன்னொரு சம்பிரதாயத்தை குறை சொல்லாம அந்தந்த சம்பிரதாயத்தோட அவ இருந்தாலே போதும். அதுதான் சனாதன தர்மம். கரெக்ட். எனக்கு இன்னைக்கு சாத்தம் பிடிச்சிருக்கு, அவருக்கு குழம்பு சாதம் பிடிச்சிருக்கு, இன்னொருக்கு தத்யோதம் பிடிச்சிருக்கு. இது சரியா அது சரியா அது சரியானா அது அவாவா பாத்துக்க வேண்டியதுதான். ஆனா யாருக்கும் இல்லைன்னு சொல்லல, பகவான் இல்லைன்னு சொல்லல. அவளுடைய நிலை இல்லையே சுவாமி, இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா அந்த நிலைக்கு வருவாங்க. அதுதான் சுவாமி, இந்த பாயிண்ட் தான். சோ நம்ம நிலைமைக்கு வருவாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. அவளே புரிஞ்சு சேர்ப்பாங்க. பகவான் கொண்டு வந்து அந்த நிலை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. சேர்த்ததுக்கு ஏன்னா எடுப்பிலே முதலே PhD வருமா? வராது. அந்த நிலைக்கு நிச்சயமா வருவோம். சோ நம்மள வந்து இந்த சம்பிரதாயத்துல PhD மாதிரி இருக்க ஒரு சம்பிரதாயத்துல ஆல்ரெடி நம்மள போட்டுட்டு நம்ம என்ன எவ்வளவு பாக்கியசாலிகள். அதுதான் சுவாமி. இதை நம்ம நல்லா தீர்க்கமா தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் முதற்கொண்டு சம்பிரதாயம் முதற்கொண்டு தெரியணும். சாஸ்திரத்துக்காக தான் யதீந்திரவாதி தீபிகாவே. இது ட்ரைன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப நன்னா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா இன்னைக்கு பிரத்யக்ஷத்துல சில விஷயங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறச்சே நான் நினைச்சிட்டு அப்படின்னு நினைட்டு தான் வந்தேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஏன்னா அதுதான் ஆழ்வார் விஷயத்த கொஞ்சம் போட்டு அதுல கொஞ்சம் ட்ரை இல்லாம இருக்குமேன்னு. அதுக்கும் யதீந்திரவாதி தீபிகாவும் சம்பந்தமே இல்லை. அந்த வார்த்தை நடுவில் ஒரு 10 நிமிஷம் சொன்னேன்னு இல்ல அந்த அந்த பிரத்யக்ஷத்தை நீங்க சொல்றதுக்காக சொன்னீங்க. அதாவது இருந்தாலும் ஆழ்வாரை பத்தி அவ்வளவு சொல்லி இருக்க வேண்டாமே. கரெக்ட். அந்த ட்ரைய சரி பண்ணணுன்றதுக்காக தான் அதை சொன்னேன். அதுதான் சுவாமி ஆச்சாரியன்றது. பாருங்க, யாருக்கு எப்படி சொன்னா அந்த போர் அடிக்காம இருக்குமோ, எதை சேர்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் ஆச்சாரியர். உங்க திருவடிகளுக்கு பல்லாண்டு சுவாமி. அடியேன். ஸ்ரீமதி ராமானுஜ